guys. Hello everyone. Hi everyone. Welcome to 100 Learning Together. Yeah pa. So எல்லாரும் எப்படி எழுதுறீங்க? How was your exam? Science easy-ஆ இருந்துச்சு. Superb guys. Very nice. So எல்லாரும் லைவ் வந்தாச்சு போல. Super. Good. Okay guys. So எல்லாருமே இது வரைக்கும் நம்ம போன சோஷியல் லைவ்ல எல்லாருமே எல்லாம் என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? So ஒரு 1 hour லைவ்ல நம்மளால 8 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சு முடிக்க முடியுது. அண்ட் இப்போ இந்த லைவ் அட்டென்ட் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் நம்ம போய் திருப்பி அந்த 8 மார்க்ஸை தொடவே வேண்டான்ற ரேஞ்சுக்கு ரெடியாக போறோம். ஓகே எஸ் ட்விஸ்டட் அப்படிலாம் இருக்கு அப்படின்னாப்பா. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூல் கொஸ்டின் பேப்பரா இருந்திருக்கும். ஸோ ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர் எழுதி மார்க்ஸ் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப வருத்தமா பட வேணாம். அண்ட் லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்றனால சோஷியல ஃப்ரீயும் விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ 2 days லைக் இன்னைக்கு ஈவினிங், நாளைக்கு ஹோல் டே அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் என்னெல்லாம் பண்ணுன்றத ஆல்ரெடி ஸ்டடி பிளான் வீடியோ ஒன்று போட்டாச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா 8 மார்க்ஸை ஒரே லைவ்ல படிச்சு முடிச்சிடலாமா? எஸ், கம் ஆன் எவ்ரிபடி. ஸோ ஸ்டடி பிளான்ல ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எல்லா எக்ஸாமும் சூப்பரா பண்ணி சோஷியல் அதை விட சூப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கியர்ல மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓகே, நம்ம இந்த மற்ற எக்ஸாம்ஸ்ல சொதப்பினதை சோஷியல்ல நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணிடணும், அந்த ஆட்டிடியூட்ல நம்ம மூவ் பண்ணலாம். மொத்தத்துல நம்ம சூப்பரா படிக்கிறோம், சென்டம் ஸ்கோர் பண்றோம் சோஷியல்ங்கிறது தான் உங்களோட ஃபோக்கஸா இருக்க போகுது. ஓகே, ஸோ அந்த நோட்ல நாம இப்போ இம்பார்ட்டன்ட் 8 மார்க்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் சோஷியல்ல. பாத்தீங்களாமா? எஸ் கம் ஆன். ரெடி? டக்குனு உங்க எல்லாரோட அட்டெண்டன்ஸையும் லைக்ல காமிச்சிட்டு உங்களோட ஃபயர் எனர்ஜியை கமெண்ட்ஸ்ல காமிச்சிட்டீங்க, சாட்ல காமிச்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம ஆரம்பிச்சிடலாம். நம்ம லேட்டே பண்ண வேண்டாம் இன்னைக்கு, பிகாஸ் சோஷியல்ல படிக்க எக்கச்சக்கமா இருக்கு. மேம் இன்னைக்கு எல்லாமே எப்படி ஈஸியா படிக்கிறதுன்னு சொல்லிருவீங்கல்ல மேம்? எஸ் ஆஃப் கோர்ஸ். நம்ம இப்போ நம்மளோட சோஷியல் ஹிட் நோட் யாரெல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க? எஸ் போடுங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல. சோஷியல் ஹிட் நோட் யாரெல்லாம் ரெடியா ஓப்பன்டா வச்சிருக்கீங்க? நம்ம சொல்ல போறோம், டிஸ்கஸ் பண்ண போற எல்லா கொஸ்டின்ஸ்ல இருந்து முக்கியமான ஹிண்ட்ஸ் எல்லாம் நீங்க இப்பவே நோட் பண்ண போறீங்க. எக்ஸாம் முன்னாடி சூப்பரா ரிவைஸ் பண்ணி கம்ப்ளீட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போறீங்க. ஓகே, அப்படியே நம்ம தனியா படிச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒன்ஸ் படிச்சத நான் எக்ஸாம் காலையில போறப்ப ஒரு குயிக் ரிவைஸ் பண்ணிட்டு போனா 8 மார்க்ஸ் கரெக்டா இருக்கும்னு யோசிப்பீங்க இல்லையா? சோ நீங்க எல்லாரும் குயிக்கா வந்து மினி நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எழுதி மேம் சொல்றத காதுல கேட்டுட்டே படிச்சீங்க அப்படின்னா சோஷியல் மறக்காது. ஓகேவா? எஸ். சோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. லைவ்ல 215 people இருக்கீங்க. சூப்பர்ப்பா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. சோஷியல்ல 8 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். நான்லாம் ஸ்கூல் டைம்ல படிக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு 8 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின், இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் படிச்சிருக்கோம். நீங்களும் அப்படிதானே மேம்? எஸ். சோ நம்ம குரூப்பா டீம் ஒர்க் பண்ணாதான் இல்லாட்டி எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? அதுதான், நம்ம ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் வச்சு நம்ம மேப் கொஸ்டின், அட்லஸ் கேம் அப்படியெல்லாம் நாங்க விளையாடுவோம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து டீம் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். On that note, please bring all friends here. So எல்லாரும் இங்க assemble ஆகுங்க and we will learn together in 100 learning. Okay? So, yes. 94 people லைக் பண்ணிட்டாங்க. மீதி யாருக்கும் லைக் பண்ண தோணலையா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபயரை காமிங்க பார்க்கலாம். Come on everybody. Okay, so இன்னைக்கு என்ன நோட் மேம்? ஒரு சோஷியல் ஹிண்ட் நோட் புக், நான் சோஷியல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஒரு செப்பரேட் நோட் புக் சோஷியலுக்குன்னு வச்சுக்கோங்க. நாம என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்றோமோ அந்த கொஸ்டினோட ஹெட்டிங் கொடுத்து அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹிண்ட் வைஸா நோட் பண்ணணும். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி ரிவைஸ் பிஃபோர் யுவர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கிராப் ரஃப் நோட் புக். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நியூ நோட் புக் இல்லைன்னா ஒரு ரஃப் நோட் கிராப் பண்ணிக்கோங்க. சோஷியல் ஹிண்ட் நோட் புக் அதை மாற்றிக்கோங்க. நோட் டவுன் த இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ் எவ்ரிபடி. ஓகே எஸ். ஸோ லைவ் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் லைவ்ல இருக்கீங்க அப்படின்னாப்பா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் இப்போ ஒரு 5 to 10 minutesல நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். சரியா? சோ நீங்க என்ன மேம் எங்களுக்கு மட்டும் சொல்லி தரல தயவு செஞ்சு கேட்க வேண்டாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ உங்க ஒவ்வொருத்தருக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வரப்போகுது. சோ நீங்க யாருமே அஃபெண்ட் ஆக வேண்டாம், உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஓகே மேம், பிடிஎஃப்னு அடுத்த கொஸ்டின் நீங்க எல்லாம் கேட்பீங்க. கரெக்டா இல்லையா? சோ அந்த சாட்டும் வந்துச்சு அப்படின்னா அந்த சாட் பிடிஎஃப் கேட்டு வர எல்லாருக்குமே ஒரே ஒரு சொல்லிக்க விரும்புவது என்ன என்றால், பிடிஎஃப் வில்
be shared once after the live gets over. Exactly. Okay? So இந்த ரெண்டு பேர் யார் தமிழ் மீடியம் வேணும்னு கேக்குற எல்லாத்துக்கும் வீடியோஸ் வரப்போகுது, பிடிஎஃப் கேக்குற எல்லாத்துக்கும் பிடிஎஃப்பும் வந்துற போது கிளாஸ் முடிஞ்சோடனே. அதனால நெக்ஸ்ட் 1 hour நீங்க சோஷியல் ரிலேட்டடா என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேப்பீங்களா? Yes, definitely. படிக்கிறது மேம் क्वेश्चन கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. அக்ரிமென்ட்க்கு நான் போய்க்கலாமா? Yeah. Menti is not going to be today. So நீங்க எல்லாரும் 1 marks எல்லாம் நாளைக்கு இன்னைக்கு நைட் எல்லாம் படிங்க. ஓகேவா? படிச்சு முடிச்சிட்டு நாளைக்கு மென்டி செஷன் வெச்சுக்கலாம். ஓகே? ஓகே. என்ன கைட் யூஸ் பண்ணலாம்? எஸ். சோ கைடே யூஸ் பண்ணி தேடி படிக்க வேணாம்ன்றதுக்காக தான் நாங்க பிடிஎஃப் கொடுக்கிறோம். இல்லையா? சோ அதனால நீங்க அத படிங்க. ஓகேவா? சோ இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப திருப்பியும் சொல்லியாச்சு ரெண்டு விஷயம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ வரப்போகுது, பிடிஎஃப் கேக்குற எல்லாத்துக்கும் பிடிஎஃப் வரப்போகுது. ஓகே ஓகே. சோ அத கேட்டு படிக்க லைக் நமக்கு சோஷியலுக்கு நிறைய இருக்குப்பா, டைம் வேஸ்ட் பண்ணிட கூடாது. ஓகே எஸ் மேம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ் ஓகே ஃபைன். எஸ் எவ்ரிபடி கம் ஆன். ஓகே லெட்ஸ் ராக் ஆன். எஸ் சோ சோஷியல் அப்படிங்கறத பொறுத்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து 2 marks 5 marks எல்லாமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு அதோட ஆன்சர்ஸோட. இப்போ நாம வந்து இம்பார்ட்டன்ட் 8 mark கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ நீங்க வந்து உங்களோட லெசன்ல தரோவா இருந்தாலே அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க 8 marks ஈஸியா எழுதிடலாம். ஓகே. சோ இப்போ நாம வந்து we are going to discuss the 8 marks. அண்ட் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல எஸ் whenever you have your question paper உங்களுக்கு வந்து ஒரு இப்போ 43 or 44 or 45 அந்த கொஸ்டின்ல தான் உங்களுக்கு வந்து 8 marks வரும். ஸோ 43 அப்படின்னு அந்த கொஸ்டின் இருந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு 2 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையுமே நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் 43A மட்டும் அட்டென்ட் பண்ணா எனக்கு 8 marks வந்துடும், 43B மட்டும் அட்டென்ட் பண்ணா 8 marks வந்துடும் கிடையாது. You should attend 43A as well as 43B. ஓகேங்களா? ஸோ நெவர் ஸ்கிப் ஆன் தட். 2 கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ எந்த கொஸ்டினையும் you should not leave it out and you should be very careful. இன்னொரு தடவை ரீசெக் பண்ணிட்டே இருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை இப்போல இருந்தே இன்கல்கேட் பண்ண ஆரம்பிங்க. இப்போல இருந்தே உங்களுக்கு வர எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயும் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதே டைம் மேனேஜ்மெண்ட்ல உங்க பேப்பரை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு செக் பண்ணவும் டைம் இருக்கும், ரிவைஸ் பண்ணவும் டைம் இருக்கும், உங்களுக்கு வந்து நீட்டா உங்களோட ஆன்சர் ஷீட்டையும் முடிக்க முடியும். ஓகே. Yes, super. Yes, we are going to achieve 300 live watchers. And yes, go ahead everybody. Increase your likes. Yes. Important question, Badrinath, it has already been discussed. So, yes. Tamil medium ku video varapogudhu everybody. Okay, fine. So, நான் சொன்ன மாதிரி A and B நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ இம்பார்ட்டன்ட் 8 marks குள்ள போயிடலாமா all of you? Yes, time management video is already there in YouTube. Please check everybody. எல்லாரும் செக் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து time management video it has been uploaded. Okay, yes. Superb. Fine. Okay, nice. So, important 8 marks எல்லாரும் போயிடலாமா? Number 1. Okay, number 1. So, discuss the main causes of the First World War. ஓகேங்களா? So, 8 mark is a compulsory question as well. So, First World War என்னெல்லாம் important causesனால உருவாச்சு? Why did First World War happen? அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எஸ். ஸோ உங்களுக்கு வந்து you should be aware that World War இதெல்லாம் ரீசன்ஸ்னால தான் உங்களுக்கு World War ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. The causes of the First World War are அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருங்க. நோட் இட் டவுன் இன் யோர் இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் நோட்புக்ல இப்பவே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூ புட் த ஹெட்டிங் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். ஓகேங்களா? நம்பர் 1 என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். ஸோ யூரோப்பியன் அலையன்சஸ் கவுண்டர் அலையன்சஸ் ரெண்டுமே ஃபார்ம் ஆனது தான் நம்பர் 1 ரீசன். Okay, so emergence of violent forms of nationalism like England, France and Germany. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதே மாதிரி violent forms of nationalism வர ஆரம்பிச்சது இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி அந்த மாதிரியான பிளேசஸ்ல. ஸோ நம்பர் 1 என்னது? யூரோப்பியன் அலையன்சஸ் கவுண்டர் அலையன்சஸ். ஸோ நம்ம வந்து ஆக்சிஸ் பாஸ் அலைட் பாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான். ஸோ யூரோப்பியன் அலையன்சஸ் கவுண்டர் அலையன்சஸ்னா யாரு? அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கண்ட்ரீஸ். ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கிலாந்துல வந்து ஜிங்கோயிசம், பிரான்ஸ்ல வந்து ஷாவனிசம் அண்ட் ஜெர்மனில வந்து குல்ச்சுவர். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து
we have dealt this in a brief answer. Correct? So 2 marksல படிச்சது எல்லாமே combine பண்ணி 8 marksல smartா utilize பண்ணலாம். So England's, everybody write it down. So England's jingoism, France chauvinism, and Germany's culture. ஓகேங்களா? So இது எல்லாமே நீங்க நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸ்ல படிச்சோம். அதை நீங்க உங்களோட 5 மார்க்ஸ்லயும் தாராளமா 8 மார்க்ஸ்லயும் தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். Yes. So important alone is more than enough. Yes, very good. Culture. Yes. Okay. Aggressive attitude of the German Emperor Kaiser William II. ஓகேங்களா? So Kaiser William II அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தாரு. Okay, so Kaiser William II was very aggressive. He was very rude with the other emperors. Hostilityனா என்ன? பகை. ஓகேங்களா? So பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில நிறைய ஒரு பகை இருந்தது. So hostility between France and Germany. Opportunity for imperial power politics in the Balkans. Balkan wars. இது எல்லாம் தான் முக்கியமான ரீசனா இருந்தது. ஓகேங்களா? So opportunity for the imperial power politics in the Balkans. So Balkan area உங்களுக்கு already வந்து Balkan nations என்னெல்லாம்? Yes. So Bulgaria, Romania நம்ம already அந்த brief answerல பார்த்திருக்கோம் இல்லையா? So அந்த Balkan nations எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So opportunity for the imperial power politics in the Balkans. Imperial power politics na என்ன? Imperial power யாரு? It is nothing but the UK or the England or the Britain. ஓகேங்களா? Yes. So அவங்க தான் வந்து இம்பீரியல் பவர். அவங்களோட கம்ப்ளீட் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கண்ட்ரோலை இன்னொரு கண்ட்ரி மேல ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் இம்பீரியல் பவர். ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டிஷ் எல்லா கண்ட்ரிஸையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்க. கரெக்டா? ஸோ ஆன் தேட் நோட் இம்பீரியல் பவர் யாரு? இட் இஸ் த பிரிட்டிஷ். ஃபைன். ஸோ இம்பீரியல் பவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபார் த இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் பால்கன் நேஷன் எல்லாம் அவங்க வந்து ஆக்குபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சது. தட் வாஸ் ஆல்சோ அ good reason. And the Balkan wars நடக்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா? So immediate cause. ஃபைனலா நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான immediate cause நோட் பண்ணோம். So immediate cause என்னது? இமீடியட்டான cause. So எதனால உடனே இதுக்கு மேல வந்து பொறுக்கவே முடியாது. It is going to be a war. It is going to be a war between the nations அப்படின்னு சொல்லி deciding factor-ஆ இருந்தது என்னது? This was, it is including the assassination of Archduke Franz Ferdinand. So Archduke Franz Ferdinand அப்படிங்கிற எம்பரரை சுட்டு கொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து இம்மீடியட் காஸா இருந்தது. A nephew and heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary. So Austria-Hungary அந்த எம்பையரை என்னன்னு சொல்லுவாங்க? Anybody knows? Can you mention in the comment? Yes, Austria and Hungary together it is known as what empire? Anybody knows? Yeah, come on. Austria-Hungary. Yes, it is enough you read this. No. Austria-Hungary together. No. யாருக்கு தெரியலையா? Yes. So Austria to Hungary together. Habsburg Empire. ஓகேங்களா? Yes. So Austria and Hungary together வந்து Habsburg Empire அப்படின்னு சொல்லுவாங்க. Fine. So இப்போ அந்த Habsburg Empireோட கிங்கா எம்பரரா இருந்தாரு நம்மளோட ஆர்க்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட். அவரை அசாசினேட் பண்ணதுக்கு அப்புறம் the war started. அசாசினேட்னா என்ன? சுட்டு கொல்றது. ஓகேங்களா? எஸ். என்னது? ஓகே. So by Princip, a Bosnian Serb on 28 June 1914. So 28 June 1914ல ஒரு Bosnian Serb வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? எஸ். So highlight the provisions of the Treaty of Versailles relating to Germany. ஓகேங்களா? This is a very important question. Treaty of Versailles relating to Germany அப்படிங்கிறது. Okay? Yes. So all the central powers were decided, so were directed to pay war indemnity, especially Germany was to pay a heavy amount. ஓகேங்களா? So next என்னாச்சு? எல்லா கண்ட்ரீஸுமே ஒரு war compensation. indemnityனா என்ன? ஒரு war compensation. ஓகேங்களா?
ஸோ வார் காம்பன்சேஷன்னா என்ன? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கே வந்து ஜெர்மனி தான் முக்கியமான ரீசனா இருந்தது. அதனால நீங்க வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு உண்டான லாஸ் எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணணும், ஈடு கட்டணும் அப்படின்னா நீங்க ஒரு வார் இண்டெம்னிட்டி பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல் த சென்ட்ரல் பார்ட்ஸ் வேர் டைரக்டட் டு பே வார் இண்டெம்னிட்டி. எஸ்பெஷலி ஜெர்மனி என்னாச்சு? ஜெர்மனி ஒரு ஹெவி அமௌண்ட் பே பண்ணணும் ஃபார் த லாசஸ் சஃபர்ட். ஸோ என்னெல்லாம் லாசஸ் இருந்ததோ அதை ஈடு கட்டுறதுக்கு ஒரு ஹெவி அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Germany had to pay 6,600 million pounds as per the reparation commission, but can be paid in installments. ஓகேங்களா? ஸோ ஜெர்மனி வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் வார் இண்டெம்னிட்டி பே பண்ணணும். ஓகேங்களா? எஸ். ஸோ எஸ் இது மட்டும் படிச்சா போதும். ஓகே, இப்போ வந்து ஹையஸ்ட் வார் இண்டெம்னிட்டி மற்ற கண்ட்ரீஸ்லையும் காட்டிலும் ஜெர்மனி தான் பே பண்ண வேண்டியது. அது எவ்வளோ அப்படின்னா 6,600 million pounds பே பண்ணணும் ரெப்பரேஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும். அதை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம். த ஜெர்மன்ஸ் ஷுட் நாட் ஹேவ் சப்மரைன்ஸ். ஸோ என்னெல்லாம் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் டிஸ்கஸ் பண்ணாங்க, இது ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ஸில் பார்த்தாச்சு. ஸோ அதே வந்து 8 மார்க்ஸில் நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஜெர்மன்ஸ்க்கு வந்து தே ஷுட் நாட் ஹேவ் சப்மரைன்ஸ், நீர்மூழ்கி கப்பல்லாம் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஏர்ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பட் can have a small navy and an army of 1 lakh men. ஓகேங்களா? ஒரு ஸ்மால் நேவி ஃபோர்ஸ் வச்சுக்கலாம், ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் வச்சுக்கலாம், ஒரு 1 lakh men people இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஸ் வச்சுக்கலாம். ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி, ஹாப்ஸ்பர்க் எம்பையர் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி செப்பரேட்டட் அண்ட் ஆஸ்ட்ரியா வாஸ் கிவன் த இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ ஆல் ஜெர்மன் காலனிஸ் கேம் அண்டர் த mandated territories of League of Nations. So next என்னது? League of Nations. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே வந்து வேர்ல்டுல இந்த மாதிரியான வார் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஒரு அமைதி, பீஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் ஜெர்மன் காலனிஸ் கேம் அண்டர் த மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ்னா என்ன? ஜெர்மனியோட எல்லா காலனிஸ், எல்லா மார்க்கெட் பிளேசஸும் லீக் ஆஃப் நேஷன்ஸ், அதாவது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அமைதி தான், இனிமே வந்து வார்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணாங்களா லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல, அதோட மெம்பர் ஆயிடுச்சு ஜெர்மன் டெரிட்டரிஸ் எல்லாமே. இதெல்லாமே ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ல இருக்கு. ஓகே, ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி செப்பரேட்டட் அண்ட் ஆஸ்ட்ரியா வாஸ் கிவன் இண்டிபெண்டன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட். நெக்ஸ்ட் என்ன எழுதிக்கிறீங்க? ஆல் ஜெர்மன் காலனிஸ் கேம் அண்டர் த மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே, எஸ் இட் இஸ் இனஃப். Germany had to give up all her overseas possessions, rights and titles to the allies. ஓகேங்களா? ஸோ ஜெர்மனி என்ன பண்ண வேண்டி இருந்தது? ஜெர்மனியோட எல்லா ஓவர்சீஸ் பொசிஷன்ஸ்னா என்ன? ஸோ ஜெர்மனி வந்து அதோட ஏரியால இருந்து கொஞ்சம் கடல் தாண்டி, ஓகேங்களா? ஸோ மெடிட்டரேனியன் சீயை தாண்டி, இல்லைன்னா யோர் அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி, ஸோ அதுதான் ஓவர்சீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதோட ஃபாரின் கண்ட்ரீஸ் என்னெல்லாம் ஆக்குபை பண்ணிருந்துச்சு ஜெர்மனி, அதோட காலனிஸை, அது எல்லாத்தையும் கொடுத்துடணும். கிவ் அப் ஆல் ஹர் ஓவர்சீஸ் பொசஷன்ஸ், ரைட்ஸ், டைட்டில்ஸ் எல்லாத்தையும் allied powers கொடுத்துடணும். ஜெர்மனி சரண்டர்ட். அந்த அடிப்படையில் என்னெல்லாம் சரண்டர் பண்ணா ஜெர்மனி? ஷி சரண்டர்ட் அல்சேஸ் லொரைன் டு ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ அல்சேஸ் லொரைன், ஸோ இந்த டெரிட்டரியை வந்து ஃப்ரான்ஸுக்கு கொடுத்துட்டாங்க ஜெர்மனி. ஷி சைன்ட் த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிவோட்ஸ்க் வித் ரஷ்யா அண்ட் த ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட் வித் பல்கேரியா. பை திஸ் டைம் உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஆல்ரெடி படிச்சு அப்படி ஃபிங்கர் டிப்ல இருக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். கரெக்டா? ஸோ பை திஸ் டைம் யூ ஷுட் பி வெரி வெரி அவேர் ஆஃப் இட். ஃபைன். ஸோ எஸ், 1 marks இருக்கு. எஸ். ஓகே, ஸோ Germany had to give up all her overseas possessions. Overseas possessionsனா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஃபாரின் டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஜெர்மனி வந்து என்ன பண்ணுச்சு? இட் இஸ் ஆல்ரெடி சரண்டர்ட். அல்சேஸ் லொரைன் வந்து பிரான்ஸுக்கு சரண்டர் பண்ணியாச்சு. அந்த அடிப்படையில் நெக்ஸ்ட் ஒரு ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிவோட்ஸ்க் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட? ரஷ்யாவோட. ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட் வந்து பல்கேரியாவோட. ஸோ இந்த ட்ரீட்டி எல்லாம் என்ன அப்படின்னா, ஸோ தீஸ் ட்ரீட்டிஸ் ஆர் ஆல் ஒரு பீஸ் கீப்பிங் ட்ரீட்டி மாதிரி. ஓகேங்களா? ஸோ ரஷ்யா கூட இனிமேல் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி, அண்ட் பல்கேரியா கூட இனிமேல் பிரச்சனை வராதுன்னு புச்சாரெஸ்ட் ட்ரீட்டி. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்டிங்கிறது ஒரு ஒப்பந்தம். இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் சண்டை வராது. ஓகேயா? எஸ். இப்போ நாம ஒரு ட்ரீட்டி போட்டுக்கலாமா? எஸ். நமக்குள்ள என்ன ட்ரீட்டினா, நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு உங்க ஹிண்ட் நோட்ல நீங்க இப்போ நோட் பண்ண போறீங்க. ஃபைன். ஸோ ட்ரீட்டி ஆஃப் சோஷியல், ஓகேங்களா, பிட்வீன் யூ அண்ட் மீ டுகெதர். ஓகே, ஃபைன். எஸ்.
Okay, so next question, next point. Rhineland was to be occupied by the Allies. East of Rhineland was the area to be demilitarized. Poland was recreated with a corridor to Baltic containing the port of Danzig of Germany. Okay, so நெக்ஸ்ட் வந்து ரைன்லேண்ட். ஸோ உங்களுக்கு ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ரிவர் ரைன்னு ஒன்று இருக்கும், ரிவர் ரோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரைன் ரிவரை சுற்றி இருக்கிற ஏரியா தான் ரைன்லேண்ட். ஓகேங்களா? அந்த ரைன்லேண்ட் வந்து இட் ஹேஸ் டு பி ஆக்குபைடு வித் தி அலைஸ். ஸோ அலைஸ் தான் வந்து ரைன்லேண்ட் ஆக்குபை பண்ணாங்க, அலைட் பவர்ஸ் அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் அதோட ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரிஸ், ஈஸ்ட் ஆஃப் ரைன்லேண்ட் வாஸ் டு பி டீமிலிட்டரைஸ்ட். ஸோ அவங்களுக்கு எந்த விதமான மிலிட்ரி பவர்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் Poland was recreated with a corridor to Baltic containing the port of Danzig of Germany. ஓகேங்களா? ஸோ பாலண்ட் என்ன பண்ணாங்க, பாலண்ட் வந்து ரீக்ரியேட் பண்ணாங்க. ஸோ காரிடார் டு பால்டிக் சி இருக்கு இல்லையா, பால்டிக் சீயை சுற்றி ஒரு காரிடார் அமைச்சு அங்கே வந்து டான்சிக் போர்ட் ஆஃப் ஜெர்மனிக்கு இட் வாஸ் ரீக்ரியேட்டட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் மென்ஷன்ட் இன் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஓகே, ஸோ மென்டி நாளைக்கு இருக்கு. இதை கேட்டுட்டே இருப்பீங்களா இல்லை கிளாஸை லிசன் பண்ணுவீங்களா? யா, கம் ஆன் எவ்ரிபடி. எஸ் பே அட்டென்ஷன் ஹியர். ஓகே, குட், கம் ஆன், பே அட்டென்ஷன் ஹியர். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ட்ரீட்டியை நோக்கி போகலாமா? எவ்ரிபடி நோட் டவுன் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஆல் ஆஃப் யூ கம் ஆன். எஸ், குட். ஓகே, ஸோ first one என்னது, central powers எல்லாத்தையும் ஒரு war indemnity. So this is an important word to note. War indemnity na என்ன, a compensation. ஓகேங்களா? ஒரு war indemnity நம்ம பே பண்ணி ஆகணும்னு எல்லா சென்ட்ரல் பவர்ஸ்க்கும் கொடுத்தாங்க. but that was a very heavy amount. especially வந்து ஜெர்மனிக்கு எவ்வளோ, 6,600 million pounds ரெப்பரேஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பே பண்ணணும். ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன எழுதிடுவீங்க? எஸ், ஸோ central powers, all the central powers were directed to pay war indemnity. So central powers எல்லாமே ஒரு compensation pay பண்ணணும் வார்ல நடந்த லாசஸ்க்காக. அதுலயும் especially Germany was to pay heavy amount for the losses suffered. எவ்வளோ பெரிய heavy amount? So Germany had to pay 6,600 million pounds pay பண்ண வேண்டியது as per the reparation commission. பட் அதை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? எஸ், Germans should not have submarine and air force. ஸோ அதே மாதிரி ஜெர்மனுக்கு சப்மரைனோ ஏர் ஃபோர்ஸோ இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு சின்ன நேவி வச்சுக்கலாம், ஒரு 1 lakh பீப்புளோட ஒரு சின்ன கப்பல் படை வச்சுக்கலாம். ஆஸ்திரியா ஜெர்மனியை செப்பரேட் பண்ணிட்டாங்க, ஆஸ்திரியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. எல்லா ஜெர்மன் காலனிஸும் லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு அடியில் வந்துருச்சு. ஓகே, ஜெர்மனி எல்லா ஓவர்சீஸ் பொசிஷன்ஸ், அதோட ஃபாரின் கண்ட்ரிஸ் அது எல்லாத்தையுமே எஸ் இட் இஸ் ஆல் கம்மிங் அப். எஸ், ஓகேங்களா? ஸோ ஜெர்மனி அதோட மற்ற ஃபாரின் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லைங்களா, மற்ற ஏரியா, அதாவது அதோட மெடிட்டரேனியன் சீயை தாண்டி, பால்டிக் சீயை தாண்டி, அதாவது மற்ற கடலை தாண்டி அதோட பொசிஷன்ஸ், அதோட கண்ட்ரிஸ் ஆக்கியபை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து கொடுத்தே ஆகணும். அதோட ரைட்ஸ், டைட்டில்ஸ் எல்லாத்தையும் அலைட் பவர்ஸ்க்கு கொடுத்தாகணும். அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதோட அடிப்படையில் என்னாச்சு, ஜெர்மனி அதோட அல்சேஸ் லொரைன் அந்த டெரிட்டரிஸை பிரான்ஸுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. ஷீ ஆல்சோ சைன். ஸோ ரஷ்யா கூட இனிமே நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி வந்து ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிவோஸ்க் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணிச்சு. அண்ட் ஆல்சோ பல்கேரியா கூட நான் இனிமே எந்த வாரும் வச்சுக்க மாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட்னு ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ ரைட் இட் டவுன். ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிவோஸ்க் ஜெர்மனி வந்து ரஷ்யா கூட, அதே மாதிரி ஜெர்மனி வந்து பல்கேரியா கூட ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாங்கள் ஓகே, இதுக்கு மேலே இந்த லைனை தாண்டி நீயும் வர வேண்டாம் நானும் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் இருந்தாங்க. ஓகேங்களா? எஸ், ஃபைன். எஸ், ஜெர்மனி கேவ் அப் ஆல் ஹர் ஃபாரின் டெரிட்டரிஸ். எஸ், தனலக்ஷ்மி. ஓகே, ஸோ ரைன்லேண்ட் வாஸ் டு பி ஆக்கியூபைட் பை த அலைஸ். ஸோ அந்த உங்களுக்கு ஜெர்மனியில் அந்த ரைன் ரிவரை தாண்டி அந்த ரைன்லேண்ட் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்து இட் ஹேட் டு கிவ் அப். ஈஸ்ட் ஆஃப் ரைன்லேண்ட் ஏரியாவை என்னன்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் பவரும் இருக்கக்கூடாது, அதை டீமிலிட்டரைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. பாலண்ட் என்ன பண்ணாங்க, இட் வாஸ் ரீக்ரியேட்டட் வித் அ காரிடார் கண்டெய்னிங் த போர்ட் ஆஃப் டான்சிங் ஆஃப் ஜெர்மனி. ஸோ டான்சிக் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு, துறைமுகம் இருக்கு. ஸோ எஸ்
how to take notes இங்க நான் உங்களுக்கு பாயிண்ட்ல காமிக்கிறேன் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நீங்க வந்து important points தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். Please note it down as hints in your notebook. So Rhineland occupied by allies, east of Rhineland demilitarized அப்படின்னு நீங்க hint மாதிரி எழுதிக்கலாம். Poland recreated with called corridor. So corridor to Baltic Sea. Baltic Seaல வந்து என்ன இருந்தது, port of Danzig இருந்தது. அது எதோடது, ஜெர்மனியோடது. அந்த மாதிரி நீங்க hint போட்டு வச்சுக்கலாம். ஓகே, டான்சிக் இஸ் அ பிளேஸ் பா. டான்சிக் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனில இருக்கிற ஒரு துறைமுகம், போர்ட். ஓகே, எஸ். இப்போ நமக்கு வந்து சென்னை, டுட்டிகோரன், கன்னியாகுமரி இதெல்லாம் வந்து ஒரு போர்ட். அந்த மாதிரி ஜெர்மனி இருக்கிற போர்ட் தான் டான்சிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அனலைஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு வார் 2 வாஸ் மோஸ்ட் டிவாஸ்டேட்டிங் வார் இன் த ஹிஸ்ட்ரி. கரெக்ட்? ஸோ வேர்ல்டு வார் 1 காட்டிலும் ரொம்ப ரொம்ப டிவாஸ்டேட்டிங்காக இருந்தது வேர்ல்டு வார் 2. ஓகேங்களா? எஸ். ஸோ வேர்ல்டு வார் 2 வாஸ் த மோஸ்ட் டிவாஸ்டேட்டிங் வார் இன் த ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபார்பிடன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதை அந்த இடத்துக்கு போவே கூடாது அப்படின்னு தடுத்து இருக்கிறது, இல்லைன்னா வந்து அது வந்து ஒரு எஸ் யூ ஷுட் நாட் பி தேர் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கிறது, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ தடுத்து வச்சிருக்கிறது தான் ஃபார்பிடன் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு வார் 2 வாஸ் த மோஸ்ட் devastating war in the history. It left a deep impact on the entire world. ஓகேங்களா? It changed the world in fundamental ways. Here are the effects of this world war. So first world war காட்டிலும் second world war என்னாச்சு, ரொம்ப ரொம்ப massive impact இருந்தது. ஓகேங்களா? ஸோ அது வந்து எல்லா கண்ட்ரீஸையும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிச்சு. எஸ்பெஷலி ஒரு டீப் இம்பேக்ட் என்டையர் வேர்ல்டுக்கு வந்து அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸும் லாஸ்ட் ஆச்சு, மானிட்டரி ரிசோர்ஸும் லாஸ்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோன்னே அவங்களுக்கு தெரியல. ஓகே, இது வந்து வேர்ல்ட மெனி ஃபண்டமெண்டல் வேஸ்ல மாஸ்திச்சு. ஓகேங்களா? எஸ். ஸோ கைஸ், இல்ல இப்போ நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 8 மார்க் எல்லாருமே ரெடியா? ஃபர்ஸ்ட் 8 மார்க் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டா நாளைக்கு எழுதிடுவீங்களா? எல்லாரும் எழுதிடலாமா? கேட்டாங்கன்னா எழுதிடலாமா? அந்த அளவுக்கு எல்லாம் தரவா இருக்கீங்களா? ஆல் குட், ரைட்? ஸோ தாட்ஸ் ஆஃப் அசீம் எல்லாரும் எழுதுனீங்களா? எல்லாம் நோட்ஸ் எழுதுனீங்களா மேம் சொன்ன மாதிரி? ஸோ டைம் லைனாக இருக்கட்டும்ப்பா, மேப்பாக இருக்கட்டும், பிடிஎஃப்ஸ் நீங்கள் கேட்டீங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டே தான் இருந்தோம். ஸோ டைம் லைன் மேப்கான வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கு, அதை திருப்பி போஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மேம் கிளாஸில் டைம் லைன், மேப்பு, மென்டி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ டோன்ட் வரி. ஓகே, எஸ், சூப்பர். ஸோ நீங்கள் செகண்ட் கொஸ்டினாக இருக்கட்டும், செகண்ட் கொஸ்டின்லேருந்து இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் எவ்வளோ பேர் நோட்ஸ் எடுக்கலையோ கண்டிப்பாக இப்போ செகண்ட் கொஸ்டின்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ 1 மார்க் டெஸ்ட், 1 மார்க் குவிஸ் தான் மென்டி. ஓகேவா சக்தி? ஸோ அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 8 மார்க்ஸு. ஓகே, ஸோ 8 மார்க் கொஷின் நமக்கு சோஷியல் எக்ஸாமில் வந்தால் பயமே இல்லாமல் எழுதுறதுக்கு இப்போ 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 எல்லாரும் கவனிங்க. ஓகே, எஸ். ஸோ குயிக்கா நம்ம செகண்ட் கொஸ்டின் போய்க்கலாம். அண்ட் செகண்ட் கொஸ்டின்ல நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது என்னப்பா? நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண போறீங்க? ஸோ நீங்கள் எல்லாருமே டக்குன்னு மேம் ஹைலைட் பண்ற எல்லா வேர்ட்ஸையுமே வந்து எழுதுறீங்க. ஓகே, எஸ். ஸோ நோட்ஸ் கண்டிப்பா எல்லாருமே எடுக்கிறீங்க. ஓகே, நோட்ஸ் எல்லாரும் எடுங்க, ஏன்னா அப்பதான் அதை வச்சுதான் ரிவைஸ் பண்ணணும். சரியா? எஸ். ஸோ குயிக்கா 8 மார்க்ஸை படிச்சு முடிச்சிடலாம். ஸோ வேற எந்த கொஸ்டின்ஸும் இப்போ இடையில கேட்டு நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்க படிக்காம இருக்காதீங்க. ஓகேவா? எஸ், 100 எடுக்கலாம் பவானி. ஸோ அதுக்கு மேம் சொல்ற எல்லாத்தையும் குயிக்கா கேட்டு அதே மாதிரி நீங்களும் எழுதுங்க. ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்ல இருந்து எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? ஸோ நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துட்டு எஸ், சூப்பர். ஓகே, நோட்ஸ் எடுத்துட்டு அதை அவருக்கு ரீகால் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, எஸ். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் ஹேவிங் அ வெரி வெரி ஒரு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்து கொஞ்சம் டைம்ல என்னாச்சு, ஓகே ஃபைன் நாம எல்லாம் செட்டில் டவுன் ஆகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்னாச்சு, அவங்களோட லாஸ் ரொம்ப ரொம்ப ஹையா இருந்தது. இட் சேஞ்ச் த வேர்ல்ட் இன் ஃபண்டமெண்டல் வேஸ். என்ன மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னா, த வேர்ல்ட் காட் polarized into 2 main blocks. ஓகேங்களா? ஸோ ஒன் வந்து சூப்பர் பவர்ஸ், இன்னொன்று வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ ஒன்று வந்து சூப்பர் பவர்னா யாரு? சோவியத் ரஷ்யா. ஓகேங்களா? இன்னொன்று வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ வேர்ல்டே வந்து 2ஆ பிரிச்சாங்க. ஸோ ஹோல் வேர்ல்ட் நீங்க இந்த மாதிரி தான் உங்களோட ஹிண்ட் நோட் புக்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டை வந்து 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஒன்று வந்து ரஷ்யன்ஸ் டாமினேட் பண்ணாங்க, இன்னொன்று வந்து
யூஎஸ் டாமினேட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ ரஷ்யன்ஸ் டாமினேட் பண்ணவங்க எல்லாம் என்ன ஐடியாலஜியில் இருந்தாங்க? எஸ், ஸோ கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ யூஎஸ் டாமினேட் பண்ண ஏரியாஸ் எல்லாம் ஆன்டி கம்யூனிஸ்டாக இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நாம் படிச்சுட்டு இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் எல்லாமே யூ கேன் மேக் இட் ஓகேங்களா. எஸ், ஸோ the world got polarized into two main blocks. ஒன்று வந்து சூப்பர் பவர்ஸ். இது வந்து சூப்பர் பவர்ஸை யார் லீட் பண்ணாங்க? சூப்பர் பவர்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் லீட் பண்ணாங்க. அவங்க ஒரு ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னாச்சு? ரஷ்யா சோவியத் ரஷ்யா அவங்க வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாவில் இருந்தாங்க ஓகேங்களா. எஸ், ஸோ சோவியத்னா யூனியன் ஆஃப் கண்ட்ரிஸ் ஓகேங்களா. ஸோ கம்பைன்டு கண்ட்ரிஸ் ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு ஃபார்பிடன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே, யூ ஷுட் நாட் அந்த இடத்துல வந்து யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐசோலேட் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி. The United States and Soviet Union entered into a race to have more nuclear powered world war ஓகேங்களா. ஸோ 43 weapons, they have built a large stockpile of such weapons. Meanwhile Britain and France developed their own nuclear weapons ஓகேங்களா. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸும் சோவியத் யூனியனும் என்னாச்சு? அவங்க ஒரு ரேஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாஸ், அதே மாதிரி சோவியத் யூனியன் ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாஸ்ல இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரேஸ்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 43 வெப்பன்ஸ் அண்ட் தே ஆல்சோ பில்ட் அ லார்ஜ் ஸ்டாக் பைல். அப்படின்னா வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் ஆஃப் வெப்பன்ஸே அவங்க வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ பிரிட்டன் பிரான்ஸ் டெவலப் தேர் ஓன் நியூக்ளியர் வெப்பன்ஸ். பிரிட்டனும் பிரான்ஸும் என்ன பண்ணாங்க? அவங்களோட ஓன் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. எஸ், ஸோ கம்யூனிசம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஹோல் கவர்மெண்ட் நமக்குன்னு இருக்கு கரெக்டா. ஸோ அந்த கவர்மெண்ட்டை வந்து நாம தான் வந்து எலெக்ட் பண்ணி சூஸ் பண்ணோம் நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை. ஸோ அவங்கள வந்து நமக்கு ஏதாச்சும் நம்ம ரூல் பண்ணும்போது அவங்க கிட்ட நமக்கு ஏதாச்சும் ஒரு குறை இருந்தது அப்படின்னா, இல்லை நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபாலோ பண்ணாம ஒரு லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட். இப்போ வந்து டெமோக்ரஸிங்கிறது ரைட் விங்னா, லெஃப்ட் விங் இப்போ ஸ்டேட் சொல்றது தான் எல்லாமே, கவர்மெண்ட் சொல்றது தான் எல்லாமே அப்படின்னு இல்லாம நோ யூ ஆர் டூயிங் திஸ் ராங் அப்படின்னு மாற்று இது பண்ணி போராட்டம் பண்றாங்க இல்லையா. ஸோ கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ கம்யூனிஸ்ட் குரூப்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. எஸ், ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் பண்ற இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியும், அதே சமயம் வந்து கவர்மெண்ட் சொல்ற எல்லாத்துக்கும் ஆமசாமி போடாத குரூப்பா இருப்பாங்க கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறவங்க. ரொம்ப ரொம்ப ஃபயரா இருப்பாங்க ஓகேங்களா. எஸ் எஸ் ஓகே ஃபைன். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன்ஸ் ரஷ்யாவுக்கும் இடையில வந்துட்டு அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோவியத் யூனியன் தான் என்ன? கம்பைன்ட் ஓகேங்களா. ஸோ கலெக்ஷன் ஆஃப் நேஷன் தான் சோவியத் யூனியன். ஃபைன். ஸோ கிராஜுவலி தேர் அரோஸ் அ காம்படிஷன் அமங் த கண்ட்ரிஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸும் ரஷ்யாவும் காம்படிஷன்ல இருக்கு. இப்போ என்னாச்சு? மற்ற கண்ட்ரிஸ்க்கு இடையிலயும் ஒரு காம்படிஷன் வர ஆரம்பிச்சது. They began to devote large amount of resources in developing countries. Okay, and more powerful weapons with the great destructive power and defense spreading skyrocketed in many countries. So இப்போ என்னாச்சு? நம்மளோட டிஃபென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது they began to devote a large amount of resources. அவங்க வந்து நெக்ஸ்ட் இப்போ எதுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க? நம்மளோட அணுகுண்டு ஆயுதங்கள், அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ், இதை வச்சு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எப்படி போட்டு தாக்கலாம்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி மோர் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணி எந்த நேஷனும் நமக்கு இடையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுல ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸா இருக்காங்க. அண்ட் இதுல என்னாச்சு? கிரேட் டிஸ்ட்ரக்டிவ் பவர். கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்னது? ஒரு விஷயத்தை உருவாக்குறது. டிஸ்ட்ரக்டிவ்னா அழிக்கிறது ஓகேங்களா. ஸோ கிரேட் டிஸ்ட்ரக்டிவ் பவரோட டிஃபென்ஸோட இதை வந்து மெனி கண்ட்ரிஸ் வந்து பயங்கரமா ஸ்கை ராக்கெட் ஆச்சு. நியூக்ளியர் வெப்பன்ஸ் இது பண்ணது வந்து ஓகே, நீ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இவ்வளோ பண்ணி வச்சிருக்கியா, நானும் பண்றேன்னு சொல்லி ரஷ்யா அமெரிக்கா இவங்களாம் போட்டி போட்டு நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸை பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா. எஸ் கைஸ், ஸோ இப்போ உங்க கூட சேர்ந்து நானும் படிக்க போறேன் மேம். இங்க நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஆன்டி கம்யூனிசம்னா என்ன? ஸோ சோவியத் யூனியன் அப்படின்னா என்ன மேம்? ஸோ சோவியத் யூனியன்னா ரஷ்யா இல்லையா மேம்? ஸோ யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ ரஷ்யா அப்படிங்கிறது வந்து ஒரு தனி கண்ட்ரி கிடையாது. இட் இஸ் அ கம்பைன்ட் டெரிட்டரி ஆஃப் ஆல் த நேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து எல்லா நேஷன்ஸும் கம்பைண்டா இருக்குது. அதாவது யூனியன் சோவியத் ரஷ்யானா என்ன? கம்பைன்டு நேஷன்ஸ் ஓகேங்களா. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எப்படி சொல்றோம்? நிறைய கண்ட்ரிஸ் டுகெதர் எல்லாம் சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா மாறி இருக்கு. அதே மாதிரிதான் யூனியன் ஆஃப் சோவியத் ரஷ்யா ஓகேங்களா. இட்ஸ் a combined country. ஓகே. சோ mandated அப்படினா என்ன மேம்?
மேண்டேட்டட் அப்படின்னா வந்து கம்பல்சரி, ஓகேங்களா? ஸோ மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் அப்படின்னா கம்பல்சரியா கண்டிப்பா இவங்கெல்லாம் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் கடியில வர டெரிட்டரி அப்படிங்கிற மாதிரி. அப்ப யார் யாரெல்லாம் கம்பல்சரி லீக் ஆஃப் நேஷன்ஸ் கீழ? ஜெர்மனி என்னெல்லாம் டெரிட்டரிஸ் ஆக்கிபை பண்ணிருந்துச்சோ அவங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா லீக் ஆஃப் நேஷன்ஸ் கீழ இருக்கிற மேண்டேட்டட் டெரிட்டரிஸா மாறிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அல்சேஸ் லொரைன் எப்படி அவங்க பிரான்ஸுக்கு கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஜெர்மனியோட எல்லா டெரிட்டரிஸுமே வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் கடியில கண்டிப்பா கம்பல்சரி டெரிட்டரிஸா மாறிட்டாங்க. இப்ப ஆன்டி கம்யூனிசம்னா என்ன மேம்? ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்த மாதிரி கம்யூனிசம் அப்படிங்கிறவங்க வந்து லெஃப்ட் விங், ஓகேங்களா? எஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்களோ அதை கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் தான் ஹெட்டா இருக்கு அப்படிங்கிறது வந்து சோஷியலிசம் ப்ராசஸ். ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு லெஃப்ட் விங் கவர்மெண்ட்டை கிரிட்டிக் பண்றாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து தப்பா பண்ணுது, இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணக்கூடாது. இப்போ கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனிஸ்ட் குரூப்ஸ், எல்டிஎஃப் அப்படி இப்படி நிறைய கம்யூனிஸ்ட் குரூப்ஸ் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா அப்படின்னு இல்லாம கொஞ்சம் ஒரு புரட்சியா இருக்கிறவங்க தான் வந்து கம்யூனிஸ்ட் பீப்புள். ஓகே. அப்ப ஆன்டி கம்யூனிசம்னா இத பண்ண கவர்மெண்டோட இணைஞ்சு போறவங்க. ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஆன்டி கம்யூனிசம்னு என்னன்னு புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? எஸ். ஸோ 11th கேட்டுட்டே இருந்தாங்க. ஆஷ் உங்களுக்கு 11th வீடியோ வந்தாச்சு. ஸோ மேம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் எனக்கும் இருக்கிற டவுட்ஸ் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் மேம் அப்படியே கிளாஸ்ல. எஸ். ஓகே. எஸ். ஸோ it was realized that the League of Nations was ineffective and weak. இப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ் எதுக்கு ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இனிமே நிறைய வார்ஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்து உலகத்தை வந்து அழிச்சது போதும், ஹியூமன் ரிசோர்சஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஸ்பாயில் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. பட் அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கல. அது நினைச்ச ஒரு ப்ராக்ரஸை வந்து கொண்டு வர முடியல, ஓகேங்களா? ஸோ இட் வாஸ் இன்எஃபெக்டிவ் அண்ட் வீக், ரொம்ப வீக்கா இருந்தது. ஸோ என்ன பண்ணாங்க? ஸோ த கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட் டிசைடட் not to repeat the mistake. இனிமே நாம இந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணக்கூடாது. Instead, many international agencies, in particular United Nations, World Bank, International Monetary Fund, இவங்கெல்லாம் came into existence for a forum for countries large and small. So international organizations அப்படின்னா, national அப்படின்னா என்ன country? So internationalனா நிறைய கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றதா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதுலயும் உங்களுக்கு வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இந்த ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து ஒரு சின்ன சப்போர்ட், ரொம்ப பாதிக்கப்பட்ட நேஷன்ஸ்க்கெல்லாம் நாங்க ஒரு சின்ன சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஸோ இட் ப்ரொவைடட் அ ஃபோரம் ஃபார் கண்ட்ரிஸ், லார்ஜ் கண்ட்ரிஸா இருந்தாலும் சரி, ஸ்மால் கண்ட்ரிஸா இருந்தாலும் சரி, நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஃபோரம் அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம், ஓகேயா? எஸ். ஸோ ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வரதுதான் ஃபோரம். ஓகே, இந்த பாயிண்ட்ல எனக்கு புரிஞ்சுக்கிட்டது மேம், லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்றது வந்து உருவாக்குனது வந்து வீக்கா இருந்துருச்சு, அதனால அது வந்து அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணாம போயிட்டாங்க. ஸோ அதுல இருந்து வந்த கொஞ்சம் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்றேன்னு வந்த யுனைடெடா வந்து இன்டர்நேஷனல் ஏஜென்சி எல்லாம் யார் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப், இது மூணே கரெக்டா? அப்ப இத மட்டும் நான் பேப்பர்ல இந்த பாயிண்ட்டுக்கு எழுதிக்கலாம் இல்லையா? சோ இந்த பாயிண்ட்ல நீங்க பேப்பர்ல எழுதிட்டீங்களா? அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாமா? எஸ். சோ இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன நோட் பண்ண போறீங்க அப்படின்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ரொம்ப இன்எஃபெக்டிவ் வீக். ஸோ நோட் டவுன், லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு ஆரோ மார்க் போட்டு இன்எஃபெக்டிவ் வீக். அதுக்கப்புறம் என்னாச்சு? வேர்ல்டு என்ன பண்ணாங்க? இந்த மிஸ்டேக்கை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம ஒரு இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் ஆரம்பிக்கலாம். என்ன மாதிரி? ஸோ வேர்ல்டு பேங்க், யுனைடெட் நேஷன்ஸ், இந்த மாதிரி ஐஎம்எஃப், இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வச்சு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம். இனிமே வந்து கண்ட்ரிஸ் வார் பண்ணாம சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஸோ நோட் டவுன், மெனி இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் ஃபார்ம் ஆச்சு. இன் பர்டிகுலர் என்னெல்லாம்? நம்பர் 1 யுனைடெட் நேஷன்ஸ், நம்பர் 2 வேர்ல்டு பேங்க், நம்பர் 3 ஐஎம்எஃப். இது எல்லாமே வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல எல்லாரும் சேர்ந்து முன்ன வந்து ஒரு லார்ஜ் கண்ட்ரிஸா இருந்தாலும் சரி, ஸ்மால் கண்ட்ரிஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. சோ தி நெக்ஸ்ட் பாயிண்ட் மேம். ஓகே. So many other important social and economic changes also took place in the post World War period. So first World War, second World War அப்புறம், second World War period அப்புறம் நிறைய importance economic changes and social changes. என்ன social changesனா சமுதாய ரிலேட்டடா, ஓகேங்களா? அண்ட் எக்கனாமிக் சேஞ்சஸ்னா பொருளாதார ரிலேட்டடா, ஓகேங்களா? ஸோ போஸ்ட் வேர்ல்டு வார் பீரியட், ஸோ வேர்ல்டு வார்க்கு அப்புறம் கொலோனியல் பார்ஸ்
were forced to give independence to former colonies in a process of decolonization. India was the first country to get the independence. ஓகேங்களா? ஸோ colonial powers அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் வந்து நமக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்து ரிசோர்சஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கு. பீப்புள் எல்லாமே வந்து நிறைய இப்போ உங்களுக்கு வந்து காலனி அப்படின்னா என்ன? சோ காலனி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிரிட்டிஷ் ஓகேங்களா? சோ பிரிட்டிஷ் வந்து நமக்கு இந்தியா வந்து ஓகே இந்தியால வந்து நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. பீப்புள் எல்லாமே ஒரு சீப் லேபர் கிடைக்குது. கம்மியான விலைக்கு அவங்கள நல்லா வேலை வாங்க முடியுது. இங்க நிறைய இந்தியா வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், அப்போ ஸ்பைசஸ் எல்லாமே இங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இடத்த இந்தியா வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸா ஒரு காலனியா பிரிட்டிஷ் யூஸ் பண்ணியிருந்தானா அப்போ கொலோனியல் பவர் யாரு? பிரிட்டிஷ். வெரி குட். ஸோ கொலோனியல் பவர்ஸ் வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேல இது நம்ம இந்தியாவை மட்டும் இல்ல, ஆப்பிரிக்கா, பிரான்ஸ் நிறைய இடத்துல வந்து காலனிஸ் வச்சிருந்தான். ஓகேங்களா? எஸ். ஸோ காலனிஸ் வச்சிருந்தப்போ அவன் வந்து என்ன பண்ணா, அதை வந்து டீகாலனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீகாலனைஸ்னா என்ன? அவங்களோட பவரை வந்து யூ ஷுட் ரிமூவ். ஓகேங்களா? எஸ். ஸோ காலனைஸ்னா பவரை வந்து ஒரு இடத்துல நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதையே வந்து ரிமூவ் பண்றதுதான் டீகாலனைஸ். ஓகே, அப்ப பிரிட்டிஷ் இந்தியால இருந்து போனது டீகாலனைஸ், பிரிட்டிஷ் இந்தியாக்கு வந்தது காலனைஸ். அவ்வளவுதான். ஓகே, அப்ப இந்த பாயிண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்ன? சோஷியல் எக்கனாமிக் சேஞ்சஸ்லாம் நிறைய நடந்தது. சோஷியல் சேஞ்சஸ், எக்கனாமிக் சேஞ்சஸ்னா மேம் சொன்ன மாதிரி இப்ப நிறைய பழைய ஆக்டிவிட்டிஸ் சேஞ்சஸ் அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து சொசைட்டி லெவல்ல ஓகேங்களா? சோ சொசைட்டி லெவல்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப ஓல்டன் டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து காஸ்ட்ல இருந்து எல்லாமே இந்த மாதிரி வந்து இவங்க வந்து இந்த வேலை தான் பார்க்கணும். ஸோ அப்பர் கிளாஸ் பீப்புள்னா அவங்க வந்து எதர் வாரியர்ஸா இருக்கணும், இல்லைன்னா வந்து கிங்கா இருக்கணும், இல்லைன்னா ஒரு ட்ரேடரா இருக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு லோவர் கிளாஸ் பீப்புள்னா அவங்க வந்து ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு ஸ்லேவா இருக்கணும். இப்படி எல்லாம் சோஷியல் சேஞ்சஸ் எல்லாமே எதுவுமே இல்லை, எல்லாருமே ஒண்ணுதான். சதி, சைல்ட் மேரேஜ் எதுவுமே இல்லை, எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி சோஷியல் ரீதியா சமூக ரீதியா நிறைய சேஞ்சஸும் வந்துச்சு. எக்கனாமிக் சேஞ்சஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன கிராப் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அதை அவங்களால கல்டிவேட் பண்ண முடியாது. பிரிட்டிஷ் என்ன சொல்றானோ அதை தான் அவங்க கல்டிவேட் பண்ணாங்க. அதனாலதான் இண்டிகோ ரிவோல்ட் எல்லாம் வந்தது. ஸோ அந்த மாதிரியான எக்கனாமிக் சேஞ்சஸும் நடந்தது வேர்ல்டு வாருக்கு அப்புறம். ஸோ இந்த டைம்ல என்னாச்சு, என்னெல்லாம் காலனிஸ் பிரிட்டிஷ் வச்சிருந்தானோ அது எல்லாத்தையும் டீகாலனைஸ் பண்ணிடணும்னு சொல்லி பண்ணாங்க. அதுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா. அப்ப இந்த பாயிண்ட்ல நான் 3 பாயிண்ட் எழுத போறேன் மேம். என்னென்ன பாயிண்ட்ல எழுத போறேன்னா சோஷியல் சேஞ்சஸ் நடந்திருக்கு, எக்கனாமிக் சேஞ்சஸ் நடந்திருக்குன்ற ஒரு பாயிண்ட் எழுதுவோம். செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்? டீகாலனைஸ் ஆயிருக்குன்றதை எழுதணும். அந்த டீகாலனைஸ் ஆனதுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி என்னன்னு எழுதுவோம்? இந்தியான்னு எழுதுவோம். சோ இந்த 3 கொஸ்டின், இந்த 3 பாயிண்ட் எழுதுனா இந்த பாயிண்ட் முடிஞ்சது. அடுத்த பாயிண்ட் So women became the part of labor in huge numbers. So next இப்பதான் வந்து women development எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. womenum வந்து okay we are also coming to take part. ஓகேங்களா? So women became part of new members. So huge members வந்து women participate பண்ணி they became economically independent. So அவங்க வந்து ஓகே அவங்களும் முன்னாடி வந்து அவங்களும் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து அவங்களும் இது பண்ணும்போது அவங்களும் அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியும். அவங்க எக்கனாமிக்கலா வந்து இண்டிபெண்டா இருந்தாங்க. யாரையும் ஒரு காசுக்கு நான் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்கலா இண்டிபெண்டன்ட்டா இருந்தாங்க. ஓகே சோ அப்ப இந்த 6 பாயிண்ட்ஸ் எல்லாரும் நோட் டவுன் பண்ணியாச்சா? என்னென்ன பாயிண்ட்ஸ் பாத்துறோம் குயிக்கா ஒருக்கா ரீகால் பண்ணிடலாமா? எஸ். வேர்ல்ட் வந்து ரெண்டா பிரிஞ்சது. ஒன்னு என்ன, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்க வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியால இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரஷ்யன் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் ஐடியால இருந்தாங்க. ஓகே சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் அணுகுண்டு ஆயுதங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. So 43 நியூக்ளியர் வெப்பன்ஸ் அண்ட் உங்களுக்கு பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ்குள்ள அவங்களோட ஓன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி என்ன கண்ட்ரியும் கிட்ட வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்திக்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு காம்படிஷன் நடக்க ஆரம்பிச்சது. சோ நம்ம மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் வச்சு மோர் டிஸ்ட்ரக்டிவ் பவர் கொண்டு வந்து நம்மளோட டிஃபென்ஸ், நம்மளோட பாதுகாப்பை நல்லா வளர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரிஸ்குள்ளயும் போட்டி மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. நீ 43 வச்சிருக்கியா, நான் 53 வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் வர ஆரம்பிச்சது. So it was realized. So அதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண அதே பாயிண்ட் தான், லீக் ஆஃப் நேஷன்ஸ் இன்எஃபெக்டிவா இருந்தது, வீக்கா இருந்தது. அதனால இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்ட் பேங்க், IMF இவங்க எல்லாம் வந்து அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொலோனியல் பவர்ஸ் எல்லாமே டீகாலனைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் விமனும் என்ன ஆயிட்டாங்க, பார்ட் ஆஃப் லேபரா இருக்கிறாங்க அப்படின்றனால லைக் அவங்க வேலை பண்ண ஆரம்பிச்சாலே எக்கனாமிக்கலா இண்டிபெண்டன்ட் ஆயிடுவாங்கன்றதோட இந்த கொஸ்டினை முடிச்சுக்கலாம். சோ இந்த 2 கொஸ்டின் எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் குயிக்கா பார்க்க போறோம்.
சோ எல்லாரும் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு ரெடி ஆயாச்சா? எஸ். இந்த क्वेश्चन எல்லாரும் எழுதிடுவீங்களா? எஸ் எஸ் எஸ். மேப் ஆல்ரெடி எடுத்திருக்க வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் இந்த வீடியோ கீழே போடுறோம். ஸோ இப்போ 8 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த செஷன்ல படிச்சு முடிச்சிடலாம்ப்பா. கொஸ்டின் பேப்பர் வெயிட்டேஜ் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் ஆயிடும் இன்னைக்கு நைட். ஸோ டோன்ட் வரி. ஓகே. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தமிழன் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை பார்ப்பீங்க. இப்பவே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 4 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. திஸ் இஸ் த 5th கொஸ்டின். யுனைடெட் நேஷனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டக்குன்னு போயிடலாமா? ஓகேங்களா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் June 26, 1945ல 51 நேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்னாச்சுன்னா யுனைடெட் நேஷன்ஸ்க்கு 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்துட்டாங்க. Each one has equal vote in the United Nations. So United Nationsோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்க? ஜெனரல் அசம்பிளி. நோட் இட் டவுன் எவ்ரிபடி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் UN அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருங்க. நம்பர் 1 ஜெனரல் அசம்பிளி, நம்பர் 2 செக்யூரிட்டி கவுன்சில், ஓகே, நம்பர் 3 யூனியன் செக்ரட்டரியேட், ஸோ UN செக்ரட்டரியேட், நம்பர் 4 இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நம்பர் 5 ஈகோசாக் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஓகேங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன்னா இருந்தது. ஓகேங்களா? எஸ். ஸோ இவங்க யுனைடெட் நேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் என்னது? ஜெனரல் அசம்பிளி. அந்த ஜெனரல் அசம்பிளி ஒன்ஸ் இன் அ இயர் தான் மீட் பண்ணுவாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? இஷ்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் ஆர் டிஸ்கஸ்ட் இன் தி அசம்பிளி. ஸோ ஜெனரல் அசம்பிளின்னு போட்டுட்டீங்களா? பாயிண்ட் நம்பர் 1 என்னது? ஜெனரல் அசம்பிளிங்கிறது ஒன்ஸ் இன் அ இயர் தான் மீட் பண்ணுவாங்க. நம்பர் 2 வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்டையும் பாயிண்ட் ஆஃப் கான்ஃபிளிக்டையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அசம்பிளில. ஓகேங்களா? எஸ். ஸோ இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் இது ரெண்டையுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஜெனரல் அசம்பிளில. இப்போ உங்களோட கிளாஸ் லீடரா நீங்க இருக்கீங்க எப்படின்னா உங்களோட கிளாஸ்ல வந்து ஒரு அசம்பிளி மாதிரி நீங்களே டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? ஸோ இந்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி வச்சுக்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிளாஸ்ல வந்துச்சு. அதே மாதிரிதான் எல்லா நேஷன்ஸ்குள்ள என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, என்னெல்லாம் கான்ஃபிளிக்ட்னா என்ன, தகராறு என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கவுன்சில் ஹெட்டிங் கொடுத்துருங்க. இங்க வந்துட்டு 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ், P5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னெல்லாம் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருந்தாங்க? USA, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா இவங்க எல்லாருமே பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருந்தாங்க. அண்ட் 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸும் இருந்தாங்க. இவங்களை வந்து ரொட்டேஷன்ல எலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈச் பெர்மனன்ட் மெம்பருக்கும் அந்த P5 நேஷன்ஸ், அதாவது USA, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் ஓட் கொடுக்கலாம், வீட்டோ. ஓகேங்களா? ஸோ வீட்டோ அப்படின்னா வந்து ரைட் டு ரிஜெக்டட் டிசிஷன். அதாவது இவங்களோட ஆர்கனைசேஷன் UN ஸ்ட்ரக்சர்ல வந்து இவங்க இதுதான் ஓகே, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் கொடுத்தாங்கன்னா அது வந்து கரெக்டா படல, எங்களுக்கு இது வந்து வேண்டான்னு தோணுது அப்படின்னா இந்த P5 மெம்பர்ஸ், அதாவது பிரிட்டன், US, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா இவங்க எல்லாருமே அந்த டிசிஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கான பவர் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து வீட்டோ பவர் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். ஓகே. எஸ். ஸோ செக்யூரிட்டி கவுன்சில் கீழே P5 நேஷன்ஸ் எழுதிருங்க. P5 நேஷன்ஸ்க்கு நெகட்டிவ் பவர், நெகட்டிவ் ஓட்டிங் பவர், வீட்டோ பவர் இருந்ததுன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் UN செக்ரட்டரியேட். நெக்ஸ்ட் ஹெட்டிங். ஸோ UN செக்ரட்டரியேட் கீழே ஹெடட் பை செக்ரட்டரி பை லா ஜெனரல். ஸோ செக்ரட்டரி தான் வந்து உங்களுக்கு இதை ஹெட் பண்ணாங்க. செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது யாரு ஹெட்டா இருப்பாங்க? செக்ரட்டரி தான். So he is elected in General Assembly on the recommendations of the Security Council. ஓகேங்களா? So Security Council வந்து General Assemblyல இவரை elect பண்ணுவாங்க. He with his cabinet officials run the UN. ஓகேங்களா? So United Nations யார் ரன் பண்ணாங்க? UN Secretariat-ஓட members of the council. நெக்ஸ்ட் வந்து International Court of Justice. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹேக்ல இருக்கு, ஹாலண்ட்ல. ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து Economic and Social Council ஹெட்டிங் கொடுத்துருங்க. So this council is coordinating all the social and economic work of the UN headed by the economists like கன்னர் மிர்டால். ஸோ கன்னர் மிர்டால் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி அந்த மாதிரி நிறைய தியரிஸ் அவர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த கவுன்சில் வந்து பெரிய எக்கனாமிஸ்ட். ஸோ எக்கனாமிக்ஸ்லேயே ரொம்ப 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 நல்லா படிச்சவங்க தான் வந்து இந்த கவுன்சிலோட ஹெட்டா இருந்தாங்க. ஓகே. எக்ஸாம்பிள் யாரு? கன்னர் மிர்டால் மாதிரியான பர்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜெனரல் அசம்பிளி நோட்டட் எவ்ரிபடி. ஜெனரல் அசம்பிளி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டையும் கான்ஃபிளிக்டையும் டிஸ்கஸ் பண்ணாங்க. செக்யூரிட்டி கவுன்சில்ல P5 நேஷன்ஸ் இருந்தாங்க, USA, பிரிட்டன், பிரான்ஸ், சைனா இவங்க எல்லாத்துக்கும் வீட்டோ பவர் இருந்தது. நெக்ஸ்ட் UN செக்ரட்டரியேட்டை வந்து செக்ரட்டரி தான் ஹெட் பண்ணாரு, அவர் தான் ஹெட்டா இருந்தாரு. ஸோ இவங்க வந்து ஜெனரல் அசம்பிளில எலெக்ட் பண்ணப்படுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? ஹேக்ல இருக்கு, ஹாலண்ட்ல. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் எங்க இருக்கு? ஸோ அவங்க வந்து அவங்களோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஒர்க்கை வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இதையும் யார் ஹெட் பண்றாங்க அப்படின்னா
பயங்கரமான எக்கனாமிக்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்கிற எக்கனாமிக்ஸ் லைக் கன்னர் மிர்டால் மாதிரியான பர்சன்ஸ் தான் ஹெட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதோட ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கும்? இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ வீட்டோ அப்படின்னா நெகட்டிவ் ஓட், ஏதாவது ஒரு டிசிஷன் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஓட்டு தான் நெகட்டிவ் ஓட். அது P5 பெர்மனன்ட் 5 மெம்பர் நேஷன்ஸ்க்கு தான் இருந்தது. ஓகேங்களா? எஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ், ரெஃப்யூஜிஸ் ப்ராப்ளம், கிளைமேட்டிக் சேஞ்ச், ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஸோ நோட்டட் டவுன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் UN ஹெட்டிங் கொடுத்துருங்க. எஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ், ரெஃப்யூஜிஸ் ப்ராப்ளம், கிளைமேட்டிக் சேஞ்ச், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ், இது எல்லாமே. ஸோ என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா? ரெஃப்யூஜிஸ் ப்ராப்ளம்னா அகதிகள். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான பிரச்சனை. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி. எஸ். ஸோ விமன் மென் இவங்க 2 பேரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க யுனைடெட் நேஷன்ஸில். ஏர்லியர் இன் 1960s decolonization was also a part of their activity. ஓகே. எஸ். ஸோ 1960ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்துட்டு இந்த டீகாலனைசேஷன், இந்த காலனி பவர்ஸ் எல்லாம் அவங்கள வந்து டீகாலனைஸ், ரிமூவ் பண்ணணும்னு சொல்ல இல்லைங்களா? ஸோ அதுவும் வந்து யுஎன் நேஷன்ஸ், யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ஆக்டிவிட்டி தான். ஓகேங்களா? எஸ். ஓகே, ஃபைன். UN peacekeeping force acted in many areas of conflict all over the world. Indian armies has been a part of it. Preamble of the UN declares the activities include human rights, equality of men and women. ஓகேங்களா? எஸ். ஸோ இங்கே நம்ம என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். எஸ். ஸோ என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூஎன்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதாவது ஜெனரல் அசம்பிளி இருக்கு. ஓகே, ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட் UN செக்ரட்டரியேட் இருக்கு, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். இது கீழே எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஃபைனலாக ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ் பண்ணுறாங்க? ஹியூமன் ரைட்ஸ், ரெஃப்யூஜிஸ் ப்ராப்ளம்ஸ், கிளைமேட் சேஞ்ச், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, இது எல்லாமான ப்ராப்ளம்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ UN peacekeeping force acted in many areas of conflicts all over the world. இந்தியன் ஆர்மியும் ஒரு பார்ட் தான். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ வெரி பீஸ் கீப்பிங் அப்படின்னா அமைதி காக்கிறது. ஓகே, இனிமே யாரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதி காக்கிறது. ஃபைன். அந்த புலிகேசி படத்துல வந்துட்டு வெள்ளைக்கொடியை வச்சுட்டு எல்லாரும் வார் பண்ண வேண்டாம் அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து யாருமே இனிமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்னு எல்லாம் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி பீஸ் கீப்பிங், அமைதி காக்குறாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹீரோயிக் ஃபைட் by Veerapandiya Kattabomman conducted against the East India Company. ஓகேங்களா? எஸ். கம் ஆன் எவ்ரிபடி. என்ன ஹீரோயிக் ஃபைட் இருந்தது? எஸ். Several events led to the conflicts between Veerapandiya Kattabomman and the East India Company. நிறைய பிரச்சனை நடந்தது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, under the provisions of treaty signed in 1781, Mysore Sultan, the East India Company gained the right to collect taxes from Panjalanguruchi where Veerapandiya Kattabomman was the ruler. ஓகேங்களா? எஸ். ஸோ நம்பர் 1 என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு அந்த சீன் தெரியும் இல்லையா? எஸ். ஸோ நான் எதுக்கு உனக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு, பாஞ்சாலங்குறிச்சி வந்து கட்டபொம்மனோட ஏரியாவா இருந்தது. அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு டாக்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஃபர்ஸ்ட் பிரச்சனை கொடுத்தாரு. எஸ். ஸோ உங்களுக்கு வந்து அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி சைன்ட் இன் 1781 என்னாச்சு, சுல்தான் ஆஃப் மைசூர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்ப்ளீட் ரைட் கொடுத்துட்டாரு, நீங்க எங்க வேணா டாக்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு. அப்போ பாஞ்சாலங்குறிச்சி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்ட்ரோல்ல இருந்து இங்க நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ண வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் சொன்னாரு. Fine. The company appointed his collectors to collect taxes from all the பாளையம்ஸ். ஸோ எல்லா பாளையத்துக்காரர்கள்கிட்ட இருந்தும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. The collectors adopted force and humiliated the பாளையக்காரர்ஸ் to collect the taxes. This was the bone of contention between the English and the Kattabomman. So நம்ம ஆல்ரெடி bone of contention between English and the Kattabomman ஒரு 2 மார்க்ல பார்த்தோமா, அங்க படிச்சது அப்படி இங்க 8 மார்க்ல யூட்டிலைஸ் பண்ணலாமா? எஸ். ஓகே. ஸோ போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா வந்து என்ன ஒரு பிரச்சனை, கன்டென்ஷன் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஃபைட், ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு தகராறு, ஒரு உங்களுக்கு எனக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ கம்பெனி என்ன பண்ணாங்க, இட் அப்பாயிண்டட் ஒரு கமிட்டி மாதிரி அப்பாயிண்ட் பண்ணி இந்த கலெக்டர்ஸ் எல்லாமே நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணுங்க எல்லா பாளையத்துக்காரர்கள் கிட்ட இருந்தும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்னாச்சு, கலெக்டர்ஸ் அப்போ அடாப்டட் த ஃபோர்ஸ். அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸோட எல்லார்கிட்டையும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் வயலண்டா இறங்கினாங்க. ஹியூமிலியேட்டட் த பாளையக்காரர்ஸ். ஹியூமிலியேட்டட்னா ரொம்ப வந்து அசிங்கப்படுத்தினாங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து அவங்கள வந்து இழிவுபடுத்துறது, லைக் அவங்கள வந்து
இல் ட்ரீட் பண்ணுறது தான் வந்து ஹியூமிலியேட்டட், தகாத முறையில் ட்ரீட் பண்ணுறது தான் வந்து ஹியூமிலியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ என்னாச்சு, இதுதான் வந்து கட்டபொம்மனுக்கு பிடிக்கவே இல்லை. எங்களோட ஏரியா கிட்ட வந்து எங்ககிட்டயே டாக்ஸ் கேட்குற, நீ என்ன பண்ண எனக்கு அப்படின்னு சொல்லி தான் அவரோட பிரச்சனையா இருந்தது. ஸோ திஸ் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் கட்டபொம்மன் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நம்பர் 2, நெக்ஸ்ட் என்ன ஈவெண்ட் ஆச்சு, கலெக்டர் ஜாக்சன் துரை. ஓகேங்களா, எஸ். ஸோ கலெக்டர் ஜாக்சன் against the wish of the Madras government என்ன பண்ணாருன்னா, he wanted to send an army. ஓகேங்களா, so he wanted to send an army to collect the revenues from கட்டபொம்மன். ஃபைன். ஸோ இவர் வந்து ஓகே, நீ எப்படியும் கேட்குற மாதிரி கேட்டால் நீ கொடுக்க மாட்டேன், நான் ஒரு ஆர்மி அனுப்பி உங்ககிட்ட இருந்து டேக்ஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்மி அனுப்பாங்க. ஸோ த அரகண்ட் இங்கிலீஷ் கரெக்டர், அரகண்ட்னா வந்து ரொம்ப அடம் பிடிக்கக்கூடிய, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூடான இங்கிலீஷ் கலெக்டர் என்ன பண்ணாருன்னா, he just ordered the கட்டபொம்மன் to meet him in ராமநாதபுரம். But கட்டபொம்மன்ஸ் attempt became futile as Jackson refused to meet him. So இப்போ வந்து கட்டபொம்மனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, so he ordered கட்டபொம்மன் வந்து நீங்க ராமநாதபுரத்துல வாங்கன்னு சொன்னாங்க. பட் கட்டபொம்மன்ஸ் attempt became futile. ஜாக்சன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருந்தார் அவரை மீட் பண்றதுக்கு. அட் லாஸ்ட் கட்டபொம்மன் was made to stand for 3 hours before the haughty collector. haughty collector ரொம்ப ஹெட் வெயிட், தலகணம் பிடிச்ச கலெக்டர். ஓகேங்களா, இன் ராமநாதபுரம். ஸோ அவர் முன்னாடி வந்து ஒரு 3-4 hours வந்து நிக்க வச்சுட்டாங்க. ஸோ இதை பண்ணி சென்சிங் த டேஞ்சர், கட்டபொம்மன் வித் his brothers help escaped from that place. ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, இவர் வேணும்ட்டே நம்மளை வந்து சண்டைக்கு வான்னு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் தட் பிளேஸ். அப்போ என்னாச்சு, கட்டபொம்மன் ஆன் இஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் பாஞ்சாலங்குறிச்சி ரெப்ரசன்டட் இது. ஸோ இதை வந்து இவர் வந்து இப்படி நிற்க வச்சு அவர் போய் மீட் பண்ணலாங்கிறப்ப பார்க்காம ரெஃப்யூஸ் பண்ணி இப்படி எல்லாம் அந்த கலெக்டர் பண்ணார் இல்லையா. எஸ். ஸோ ஒரு பாளையத்துக்காரரை இன்சல்ட் பண்ணியிருக்காரா, ஒரு ராஜாவை இன்சல்ட் பண்ணியிருக்காரா. அப்போ பாஞ்சாலங்குறிச்சியில் ரிட்டர்ன் வரும்போது மெட்ராஸ் கவுன்சிலில் இதை போய் அவர் எடுத்து சொல்றாரு கட்டபொம்மன். அப்போ அதெல்லாம் விசாரிச்சுட்டு என்ன பண்றாங்க, ஸோ கட்டபொம்மன் அப்பியர்ட் பிஃபோர் த கமிட்டி ஆன் 15th December. எஸ். ஸோ ஃபியூட்டில் அப்படின்னா வேஸ்டா போச்சு, இவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணது எல்லாமே வேஸ்டா போச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, எஸ். ஓகே, எஸ், ஃபைன். ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணாரு, he appeared before the committee 15th December 1798ல வந்தாரு. அண்ட் ப்ரூவ்ட், அவர் ப்ரூவ் பண்ணாரு, ஓகே என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாரு. he cleared almost all the revenue arrears. அண்ட் ஜாக்சன் என்ன பண்ணாரு, ஸோ இதுக்கு இப்போ இதில் டிஸ்கஸ் பண்ணி கவுன்சில் என்ன பண்ணிச்சு, கட்டபொம்மனோட சைடும் பார்த்துச்சு, ஜாக்சனோட சைடும் பார்த்துச்சு. யார் மேலே தப்பு இருக்குன்னு கிளியராக பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஜாக்சன் மேலே தான் தப்பு இருக்கு, அவன் வேணும்ட்டு ஒரு ஹாட்டி கலெக்டர் ரொம்ப தலகணம் பிடிச்சவனா இருந்திருக்கான்னு சொல்லி ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சர்வீஸ்ல இருந்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஈவெண்ட் நம்பர் 3. இந்த தேர்ட் ஈவெண்ட்ல என்ன ஆச்சுன்னா, இன்ஸ்பயர்ட் பை மருது பிரதர்ஸ் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டு ஜாயின் த கான்ஃபெடரசி. ஓகே, ஸோ மருது பிரதர்ஸ், ஸோ மருது சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட இன்ஸ்பயர் ஆகி திருச்சியில வந்து ஒரு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க, ப்ரொக்ளமேஷன். கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் த கான்ஃபெடரசி. ஸோ நல்லா இருக்கே, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, நம்மளும் ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் ஜாயின் பண்ணாரு. கட்டபொம்மன் அண்ட் மருது சகோதரர்கள் 2 பேரும் சேர்ந்து டிசைடட் ஆன் a confrontation with the English. ஸோ கான்ஃபரான்டேஷன் அப்படின்னா என்ன, எதிர்ப்பு போராட்டம். ஓகேங்களா, ஸோ அவங்களை எதிர்த்து போராடுறது, பிரிட்டிஷை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு அமைப்பா கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் இருந்தாங்க. கட்டபொம்மன் advanced towards Shivagiri, who was a tributary to the company. So the company considered Kattabomman's expedition as a challenge to their authority. Under the command of Bannerman என்னாச்சு, 1st September 1799ல an ultimatum was served on Kattabomman to surrender. ஸோ ஃபைனலாக என்னாச்சு, ஸோ கம்பெனி என்ன வந்துச்சு, கட்டபொம்மன் வந்து ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் தான், கட்டபொம்மன்ஸ் எக்ஸ்பெடிஷன் வந்து அவங்களோட இப்போ ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கட்டபொம்மன் ஒரு பெரிய த்ரெட்டு தான் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அதனால பன்னேர்மனை வந்து கமெண்ட் பண்ணாங்க. செப்டம்பர் 1799ல ஒரு அல்டிமேட்டம். ஓகேங்களா, ஸோ கட்டபொம்மன் நீ சரண்டர் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட் நோட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நோட், இவேசிவ் ரிப்ளை ஆஃப் கட்டபொம்மன் மேட் பன்னேர்மன் டு அட்டாக் த ஃபோர்ட் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ அந்த இடத்துல இருந்தும் மறுபடியும் கட்டபொம்மன் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஒரு நல்ல பிடி கொடுத்து ரிப்ளை கொடுக்கல அப்படிங்கிறப்போ அவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து பன்னேர்மன் அட்டாக் பண்ணாரு. ஸோ கட்டபொம்மன் அதுக்கப்புறம் என்னாச்சு, புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. த பிரிட்டிஷ் put a price on his head, betrayed the Rajas of Ettayapuram and புதுக்கோட்டை கட்டபொம்மன் was arrested. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக வந்து புதுக்கோட்டையில் கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
அரெஸ்ட் பண்ணி டியூரிங் த ட்ரையல் பிஃபோர் ஆல் த பாளையக்காரர்ஸ் எல்லா பாளையத்துக்காரர்களுக்கும் மத்தியில் கட்டபொம்மன் வந்து பிரேவா ஓகே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் he just bravely admitted all the charges leveled against him. He was hanged to death at கயத்தாறு நியர் திருநெல்வேலி in 16th October. ஸோ ஃபைனலாக வந்து இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 1 மார்க்ல கேட்ட கொஸ்டின் தான். கயத்தாறுல திருநெல்வேலியில் 16th October கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டார். ஓகேங்களா. His courageousness and bravery was enacted as ballads by the Indian folks. எஸ், ஸோ ballads அப்படிங்கிறப்போ இப்போ வரைக்கும் நமக்கு அந்த கட்டபொம்மனோட ஃபேமஸ் டைலாக் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா. ஸோ ட்ராமாலையும் படங்கள்லையும் இவரோட வீர தீர பராக்கிரம செயல் எல்லாத்தையும் வந்து இனாக்ட் பண்ணி நடிச்சு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஓகேங்களா. எஸ், ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு 3 ஈவெண்ட்ஸ் நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க. எஸ், ஈவெண்ட் 1ல என்னாச்சு, ஸோ இந்த மாதிரி வந்து சுல்தான் ஆஃப் மைசூரும் கம்பெனியும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் ஒரு ட்ரீட்டி போட்டு அவங்க வந்து எல்லா இடத்துலையும் டேக்ஸ் வாங்கலாங்கிறத ஒத்துக்கவும் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டியில் இருக்கு, ஸோ நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டபொம்மன் என்ன பண்ணாரு, அவரோட கலெக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து கலெக்டர்ஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்கிற பேர்ல பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஓகேங்களா, ஹியூமிலியேட் பண்ணாங்க. அப்ப வந்து என்ன பண்ணாங்க, கட்டபொம்மனுக்கு அது பிடிக்கல. இதுதான் வந்து நம்பர் 1 ஈவெண்ட், தட் இஸ் த bone of contention between English and கட்டபொம்மன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சண்டை, ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா. எஸ், ஸோ நெக்ஸ்ட் என்னாச்சு, ஜாக்சன் துரை. ஸோ ஜாக்சன் துரை என்ன பண்ணாங்க, ஸோ மெட்ராஸ் கவர்மெண்ட்ல இப்போ இந்த மாதிரி வந்து we should have a revenue. ஓகேங்களா. ஸோ நாம வந்து ஃபைன், நீங்க கொடுக்குறீங்க, நீங்க வந்து மீட் பண்ணி வாங்கன்னு சொல்லி ராமநாதபுரத்துக்கு வர சொல்லி அங்கேயும் மீட் பண்ணாம பட் கட்டபொம்மன் சட்டன் பிகேம் ஃபியூட்டல்னு வேஸ்டா போச்சு. ஸோ ஜாக்சன் வந்து மீட் பண்றதுக்கு ரெஃப்யூஸ் தட்டி கழிச்சுட்டே இருந்தாரு, இக்னோர் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தாரு. லாஸ்ட் என்ன பண்ணாரு, கட்டபொம்மன் 3 மணி நேரம் நிக்க வச்சு அங்கிருந்து கட்டபொம்மன் எஸ்கேப்பும் ஆயிட்டாரு. இதுதான் நெக்ஸ்ட் ஈவெண்ட். ஸோ கட்டபொம்மன் ரிட்டர்ன் ஆகும்போது இப்படி ஜாக்சன் துரை அவரை இரிட்டேட் பண்ணாரு, ரொம்ப நேரம் நிக்க வச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணாரு இல்லையா. ஸோ அதனால அதுல ஒரு நாம திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் கவுன்சில்ல இந்த பிரச்சனையை வந்து கட்டபொம்மன் எடுத்து சொல்றாரு. மெட்ராஸ் கவுன்சில் என்ன பண்றாங்க, 15 டிசம்பர் 1798ல அவர் அப்பியர் ஆகுறாரு. அப்ப வந்து என்னென்ன டாக்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே கட்டபொம்மன் கொடுத்துட்டாரு அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே மெட்ராஸ் கவுன்சில் வந்து ஜாக்சன் மேலதான் தப்பு இருக்குன்னு அவரை இட் இஸ் ஜஸ்ட் 1798 எஸ் 1798 டா. ஸோ ஜாக்சன் துரையை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. எஸ், ஸோ இன்ஸ்பயர்ட் பை மருது பிரதர்ஸ் திருச்சிராப்பள்ளி ஸோ மருது பிரதர்ஸை பார்த்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன்ல உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ரொக்ளமேஷன்ல வந்து ஒரு நானும் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து நிற்கிறேன்னு ஒரு கன்ஃபரன்டேஷன்னா அவங்களை எதிர்த்து போராடுறது. ஓகேங்களா. அதுல கட்டபொம்மனும் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு கவுன்சில்ல வந்து பன்னீர்மன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அல்டிமேட்டம், நீ வந்து சரண்டராய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி நோட் கொடுத்தாங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆனதுனால பன்னீர்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை அட்டாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷ் வந்து அவரை வந்து ஒரு ட்ரையல் நடத்தி எல்லா பாளையக்காரர்கள் மூலையும், ட்ரையல்னா வந்து ஒரு கோர்ட். ஓகேங்களா, ஒரு கோர்ட் கேஸ், ஒரு கோர்ட் சீன். ஃபைன். ஸோ அதுல வந்து எல்லா பாளையத்துக்காரர்களும் எல்லாருமே பிரேவா அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ எஸ், நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கயத்தாறுல வந்து திருநெல்வேலி 16th October ஹேங் பண்ணிட்டாங்க. அவரோட கரேஜியஸ்னஸ், அவரோட பிரேவரி, ஸோ அவரோட லைக் ஹி வாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ரொம்ப தைரியமா அவர் ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப நல்லா கரேஜியஸா போராடினதுனால அவரோட பல்லாட்ஸ், இந்தியன் ஃபோக்ஸ் எல்லா சினிமா டிராமாஸ்லயும் கட்டபொம்மன் ஒரு மறக்க முடியாத கேரக்டரா இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த causes and consequences of the revolt of 1857. ஓகேங்களா. So the Great Rebellion of 1857 is a unique example of resistance to the British authorities in India. There were several reasons that triggered the revolt. ஓகேங்களா. ஸோ எதனால Great Revolt of 1857 நடந்தது அப்படின்னா, எஸ், ஸோ note it down. First வந்து annexation policy of the British. So it created dissatisfaction among the native rulers. The British claimed themselves as the paramount, exercising supreme authority. New territories were annexed on the grounds of that the native rulers were corrupt and inept. ஓகேங்களா. annexation அப்படின்னா, எஸ்,
ஓகே, ஸோ அனெக்சேஷன் அப்படிங்கிறப்போ என்ன ஆகுது? ஸோ நிறைய டெரிட்டரிஸை வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைன். ஸோ அதுதான் வந்து அனெக்சேஷன். ஓகேங்களா? ஸோ அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியா வந்து இவன் பாட்டுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா டெரிட்டரிஸையும் வந்து அவனோட எம்பையராக ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கான். அது அந்த கண்ட்ரியை வந்து ரொம்ப நாளாக வருஷமாக ரூல் பண்ணிட்டு இருந்த, லைக் ஜென்ரேஷனாக ரூல் பண்ணிட்டு இருந்த நேட்டிவ் ரூலர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்தது இந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ தேவர் எக்ஸ்பிரஸிங் சுப்ரீம் அத்தாரிட்டி. நியூ டெரிட்டரிஸ் எல்லாமே அனெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நேட்டிவ் ரூலர்ஸ், அதாவது சில ரூலர்ஸ், இப்போ ஜஹாங்கீர் அந்த மாதிரியான ரூலர்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னா அவங்க ரொம்ப கரப்ட் ரூலர்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ காசு அந்த மாதிரியான சில முகல் ரூலர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க பிரிட்டிஷ் கொஞ்சம் ஹை அமௌண்ட் கொடுக்கமோ அவங்களோட டெரிட்டரியை பிரிட்டிஷ்கே விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கரப்ட் ரூலர்ஸ், இனப்ட்னா வந்து அவங்க வந்து தே ஆர் நாட் ஏபிள். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு பவரே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கோழையா இருக்கிறவங்க, ரொம்ப ஊழல்ல இருக்கிறவங்க, கரப்ஷன் பண்றவங்க, இவங்க எல்லாரும் முன்னாடியும் பிரிட்டிஷ் வந்து ஈஸியா எல்லாரையும் ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஸோ இவங்களுக்கு எதிராக நம்ம ஒரு ரிவோல்ட் கிரியேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்னாச்சு? பிரிட்டிஷ் நெக்ஸ்ட் several territories, Satara, Sambalpur, parts of Punjab, Jhansi, Nagpur, through doctrine of lapse. This also angered many Indian rulers. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய டெரிட்டரிஸ் அனெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சத்தாரா, சம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? அதை இப்படி நம்ம 8 மார்க்ஸ்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ சத்தாரா, சம்பல்பூர், பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர் இது எல்லாத்தையும் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னா என்ன? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லீகலா ஒரு வாரிசு இல்லை அப்படின்னா அந்த இடத்த பிரிட்டிஷ் வந்து அனெக்ஸ் பண்ணிக்கும்னு சொல்லி டல்ஹவுசி ஒரு பாலிசியை கொண்டு வந்தாரு. அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ அதன் அடிப்படையில் இந்த சத்தாரா, சம்பல்பூர், பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர் இது எல்லாத்தையும் பிரிட்டிஷ் வந்து அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியன் சிப்பாய்ஸ் were upset by the discrimination in salary and promotion. They were paid much lesser than the European counterparts. They felt humiliated and racially abused by their seniors. ஓகேங்களா? ஸோ இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா they were upset with the discrimination in salary and promotion. ஸோ அவங்கள வந்துட்டு பிரிட்டிஷ், இப்போ நீங்கள் இந்த RRR மூவியில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அவங்க இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல ஒரு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே சைட் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் சேலரியும் கம்மி, ப்ரமோஷனும் கிடைக்காது. பிரிட்டிஷ் ஒரு 5 வருஷத்தில் அவன் காட்டுற இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்தியன்ஸ் வந்து 10 வருஷம் ஆனாலும் அவனுக்கு அந்த போஸ்ட்டை அட்டைன் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு பாகுபாடு இருந்தது. இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. they felt humiliated and racially abused by their seniors. ஸோ racially abusedனா வெள்ளக்காரன், நீ வந்து இந்தியன் அப்படின்னு ஒரு அபியூஸ் இருந்தது. ஓகேங்களா? எஸ். கான்சிக்வன்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து ரீசன்ஸ் ஃபார் த ரிவோல்ட். கான்சிக்வன்சஸ், ஸோ பின் விளைவுகள் என்னாச்சுன்னா இந்தியா வாஸ் pronounced as one of the many crown colonies to be directly governed by the parliament. Okay, this resulted in the transfer of power from the East India Company to the British Crown. So East India Companyல இருந்து British Crownக்கு வந்து பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. எஸ். ஸோ குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன். ஃபைன். ஸோ 1858ல குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன்ல இனிமே வந்து பவர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இல்லை, பிரிட்டிஷ் கிரவுனுக்கு தான் இருக்குன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அந்த பவரை. ஃபைன். ஸோ இப்போ என்னாச்சு? பிரிட்டிஷ் வுட் நாட் இன்டர்ஃபியர் இன் த ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க? ஸோ இந்த ஒரு ப்ரொக்ளமேஷன் மூலமா நாங்கள் வந்து உங்களோட ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், உங்களோட கோயில்கள், உங்களோட ரிலீஜியஸ் மேட்டர்ஸ், ஸோ நீங்கள் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுலையுமே நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். இட் வாஸ் ப்ராமிஸ் தட் இந்தியன்ஸ் வுட் அப்சார்ப்ட் இன் த கவர்மெண்ட் சர்வீசஸ். ஸோ மோர் கவர்மெண்ட் சர்வீசஸில் இந்தியன்ஸை நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம், அதையும் ப்ராமிஸ் பண்ணாங்க. அதே சமயம் there came a significant changes in the Indian army. Number of Indians were reduced. So Indians were restrained from holding important ranks and positions. So முக்கியமான ranks, positions இதெல்லாமே இந்தியன்ஸ்க்கு கொடுக்கல. It was also decided that instead of recruiting soldiers from Rajputs, Brahmins and North Indian Muslims, more soldiers would be recruited from Gorkhas, Sikhs and Pathans. So இந்த மாதிரி ரொம்ப இப்போ ஃபர்ஸ்ட் சோல்ஜர்ஸ் எல்லாமே ராஜ்புட்ஸ், பிராமின்ஸ், நார்த் இந்தியன் முஸ்லிம்ஸ் இங்கிருந்தே எடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாமே இன்ஸ்டெட் ஆஃப் இட் we will recruit more soldiers, கோர்கா, சிக்ஸ், பத்தான். ஸோ இவங்க கிட்ட இருந்தும் நிறைய சோல்ஜர்ஸை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எஸ். ஸோ ஹிஸ்ட்ரியில தான் மோஸ்ட்டாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 8 மார்க்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. தட் இஸ் ஹவ் வி ஆர் டிஸ்கசிங் ஹியர். ஓகேங்களா? எஸ். ஓகே, ஃபைன். ஸோ கிரேட் ரிபெல்லியன். ஸோ
ரிவால்ட் ஆஃப் 1857 என்னன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ ரிவால்ட் ஆஃப் கிரேட் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கொஸ்டின்ஸ் இன் ஸ்கூல் டேஸ். ஸோ எதனால இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி அனெக்சேஷன் பண்றது அப்படிங்கிறது பிடிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஊழல் பண்ணாங்க, கரப்ட் அண்ட் இனப்ட் ரூலர்ஸ். ஸோ அதனால வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு போராட்டம் நம்ம நடத்தி தான் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க. ஓகேங்களா, ஸோ அனெக்சேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பாலிசி பிடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் என்னாச்சு, பிரிட்டிஷ் அனெக்ஸ்ட் த செவரல் டெரிட்டரிஸ். ஓகேங்களா, சத்தாரா, சம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர் இது எல்லாத்தையும் வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்க டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் மூலமா, டல்ஹவுசியோட பாலிசி மூலமா. ஸோ இதனால என்னாச்சு, இந்தியன் சிப்பாய்ஸ் அடுத்தது வந்து அவங்களுக்கான ப்ரமோஷன், அவங்களுக்கான ரேங்க், அவங்களுக்கான சேலரி எதுவுமே கிடைக்கல. இதெல்லாமே பிரிட்டிஷ்க்கு ஈஸியாக கிடைச்சிட்டு இருந்ததுங்கிறதுனால அவங்க ரொம்ப டிஸ்சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தாங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்னாச்சு, அதோட கான்சிக்வன்சஸ் இதெல்லாமே இன்னொரு ரீசன் இருந்தது. ஸோ பிரிட்டிஷர்ஸ் வேர் ஃபோர்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்தியன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீங்கள் அந்த கார்ட்ரேஜை வந்து கடிச்சு அப்புறம் தான் லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த கார்ட்ரேஜில் வந்து ஒரு கிரீஸ் ஆஃப் பிக் அண்ட் கவ் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரூமரும் கிளம்பிச்சு. ஸோ கவ் வந்து ஹிந்துஸ்க்கு ரொம்பவே சீக்ரெட், பிக் வந்து முஸ்லிம்ஸ்க்கு ஹராம் மாதிரி, அவங்க அதை டச்சே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால இந்த ரிலீஜியன் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ஹிட் ஆகவும் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ரிவோல்ட்டும் நடந்தது. இந்த ரிவோல்ட்ல என்னெல்லாம் ஒரு விளைவுகள் நடந்தது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவரை அப்படியே தூக்கி பிரிட்டிஷ் கிரவுனுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் 1858 வந்து நாங்கள் தான் இனிமேல் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி, இனிமேல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பவர் இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதே சமயம் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய அவங்களோட போஸ்ட்ல வந்து இந்தியன்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஆர்மியில் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் ரெடியூஸ் ஆனாங்க. ஸோ அவங்களோட ரேங்க்ஸ், பொசிஷன்ஸ் எல்லாமே கம்மியாச்சு. அண்ட் தென் இட் வாஸ் ஆல்சோ டிசைடட் ரெக்ரூட்டிங் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி ராஜ்புட்ஸ், பிராமின்ஸ், முஸ்லிம்ஸ்லேருந்து இல்லாமல் கோர்கா, சீக்ஸ், பத்தான்ஸ்லேருந்து நம்ம சோல்ஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ரீசன்ஸ் பிஹைண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஃபைன். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவோட ரீசன்ஸ் என்னெல்லாம் ஆச்சு, while the Indian National Congress was calling for Britain to quit India, yes, in 1943, okay, so in 1943 the Muslim League passed a resolution demanding the British to divide and quit. There were several reasons for this separate Muslim homeland in the subcontinent. Okay, so உங்களுக்கு வந்து முஸ்லிம்ஸ் தனியா டிவைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணாங்க. எஸ். So as colonizers, British had followed divide and rule policy in India. ஓகே, ஸோ இவங்களை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரூல் பண்ணோன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஓகேங்களா, ஸோ டிவைட் பண்ணிடலாம். ஸோ முஸ்லிம்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷை தான் வந்து அவங்க டிவைட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பங்களாதேஷும் நம்மளோட ஒரு பார்ட்டாக தான் இருந்தது, அவங்கள வந்து தனியாக டிவைட் பண்ணிட்டாங்க. ஃபைன். ஸோ இந்த மாதிரி இவங்களை டிவைட் பண்ணி ரூல் பண்ணலாம், அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் இருக்கும். இல்லைனா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு இவங்களை ரூலே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்க. இந்த சென்சஸ் தே கேட்டகரைஸ்டு பீப்புள் அக்கார்டிங் டு religion and viewed and treated them as separate from each other. ஓகேங்களா, ஸோ சென்சஸ்ல என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து ரிலீஜியனுக்கு ஏற்ற மாதிரியும் எல்லாத்துக்கும் லைக் செப்பரேட்டாக டீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஓகே நீ ஹிந்து நான் முஸ்லீம், அவங்களுக்குள்ள ஒரு செப்பரேட் ஃபீலிங்கை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. The British based on their knowledge of the people of India on religious texts and their intrinsic differences they found in them, instead of examining how people of different religions coexisted. ஓகேங்களா, ஸோ ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை கொஞ்சம் பெருசாக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி they just wanted to see. ஃபைன். ஸோ எப்படி இவ்வளோ மதங்களும் சேர்ந்து ஒரே கண்ட்ரியில் கோஎக்ஸிஸ்டாக இருக்கு, ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்காம அவங்களுக்கு சின்ன சின்ன ரிலீஜியஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ரிலீஜனில் இப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, இன்னொரு ரிலீஜனில் இப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே வந்து அவன் வந்து நோண்டி எடுக்க ஆரம்பிச்சான். ஓகேங்களா, ஸோ பிரிட்டிஷ் பேஸ்ட் ஆன் தேர் நாலேஜ் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியா ரிலீஜியஸ் இன்ட்ரென்சிக்னா மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இது எல்லாத்தையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எப்படியெல்லாம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சான். அப்படிதான் இந்த கவ் அண்ட் பிக் ஃபேட்டை வந்து அவங்க கேட்ரேஜஸ்ல வந்து தடவுறது. ஸோ கவ் வந்து ஹிந்துஸ்க்கு ரொம்ப சேக்ரெட், அவங்க வந்து கடவுளாக பார்க்குறாங்க. அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து பிக்கை வந்து ஹராமாக பார்க்குறாங்க, தொடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டாக இவங்களை இந்த ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸில் ஹிட் பண்ணலாமா, ஸோ அப்போ அவங்க வந்து நல்லா வந்து அஜிடேட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியெல்லாம் அவனை பிரச்சனை பண்ணலாம், அவங்களை டிவைட் அண்ட் ரூல் பண்ணலான்னே பிரிட்டிஷ் பார்த்துட்டு இருந்தா. இவ்வளோ ரிலீஜியஸ் இவ்வளோ அழகாக ஒன்றா இருக்காங்களேங்கிறத அப்ரிஷியேட் பண்ணலாமல் எப்படிலாம் பிரச்சனை பண்ணி பிரித்து விடலான்னு பார்த்துட்டு இருந்தான். ஓகேங்களா,
Yes, so as soon as the Muslim League was formed, Muslims were placed on a separate electorate. Thus, the separateness of Muslims in India built into Indian electoral process. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து ஃபைனலாக என்ன பண்ணிட்டான், முஸ்லிம்ஸ்க்குன்னு ஒரு தனி தொகுதி கொடுத்துட்டான். அங்கே வந்து முஸ்லிம்ஸ் தான் நிற்கணும், முஸ்லிம்ஸ் தான் ஓட் பண்ணணும், அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ செப்பரேட்னஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ், ஸோ பிரிட்டிஷில் இந்தியாவில் ஹிந்துஸ்லேருந்து முஸ்லிம்ஸ் தனியாக பிரிச்சுட்டானா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு கண்ட்ரி உருவாகணும் அப்படின்னு சொல்லி, பங்களாதேஷ் அப்படின்னு தனியாக ஒரு கண்ட்ரி உருவாகணும் சொல்லி பிரிச்சுட்டானா. ஸோ அதுதான் வந்து டிவைட் அண்ட் ரூலோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக இருந்தது. There was also an ideological divide between Muslims and Hindus of India. While there are strong feelings of nationalism in India, late 19th century there were also communal conflicts. Okay, so community wise conflicts. Tamil medium is coming. Yes, wait. No sound. It is coming. Video is going to be uploaded. Okay, yes, there were also communal conflicts and movements in the country that were based on religious identities rather than class or regional ones. Okay, yes, so at the same time both Hindu Mahasabha and Muslim League claimed that interests of Hindus and Muslims were different and hostile to each other. இவங்க வந்து என்னதான் தூண்டி விடலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஒரு இடத்துல ட்ரை பண்ணாலும் சக்சஸும் ஆயிடுச்சு. ஹிந்து மகாஜன சபாவும் முஸ்லிம் லீகும் சேர்ந்து எங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கொஞ்சம் வேற தான், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியாது, எங்களுக்குள்ள பகை இருக்குங்கிற மாதிரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. The British policy of divide and rule such as partition of, note it down. So British policy என்னெல்லாம், number 1 partition of Bengal, communal award. So divide and rule கீழ so partition of Bengal, communal award, இந்த மாதிரியான policy had encouraged the vested interest out to exploit the religious differences. So அவங்களுக்கு வந்து அவங்களோட மத சார்பா என்னெல்லாம் பிரச்சனை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இந்த partition of Bengal, communal award இந்த மாதிரியான divide and rule policies மூலமா பிரிட்டிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. Okay, yes. So what are the important points you got in this answer? ஸோ ஏன் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ரீசன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, பார்ட்டிஷன் இந்தியாவை எப்படிலாம் செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தான். ஸோ while the Indian National Congress was calling for Britain to quit India. ஓகே, ஸோ என்னாச்சு, இப்போ வந்து முஸ்லீம் லீக் வந்து அவங்க வந்து அவங்கள வந்து தனித்தனியாக ரூல் பண்ணலாம். ஸோ டிவைட் அண்ட் குவிட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னாச்சு, செப்பரேட் முஸ்லீம் ஹோம்லேண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் டிவைட் அண்ட் ரூல் கடையில் அவங்களோட ரிலீஜன்ஸை வந்து எப்படியெல்லாம் ஒன் அனதர் அவங்கள வந்து எப்படி செப்பரேட் பண்ணலான்னு பார்த்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் எல்லாம் பெருசாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எவ்வளோ ரிலீஜன்ஸ் எல்லாம் ஒன்றா கோஎக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்காம எப்படி அவங்களுக்குள்ள பிரச்சனை கொண்டு வரலான்னு பார்த்தாங்க. as soon as the Muslim League was formed, என்னாச்சு, முஸ்லீம் லீக் அவங்களுக்குன்னு ஒரு தனி தொகுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன்ஸ்ல ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்ல பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ அப்போ வந்து முஸ்லிம்ஸ் அண்ட் இந்தியாஸை முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸை பிரிச்சது மட்டும் இல்லாமல் while there were strong feelings of nationalism in India, என்னாச்சு, கம்யூனல் கான்ஃப்ளிக்ட்ஸ், அவங்களோட ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி, கிளாஸ், இதில் எல்லாத்துலேயும் பிரச்சனையும் வர ஆரம்பிச்சுது. ஸோ ஹிந்து மகாஜன சபாவும் முஸ்லீம் லீகும் வந்து எஸ் எங்களோட ஐடியாஸ் டிஃப்ரெண்ட் தான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாது, எங்களுக்குள்ள சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஹாஸ்டைல்னா பகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பிரிட்டிஷ் அவங்களோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசிஸ் வச்சு கம்யூனல் அவார்ட், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இது எல்லாத்தையும் வச்சு ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, இட் ஹட் என்கரேஜ்டு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அவுட் டு எக்ஸ்ப்ளாய்ட் த ரிலீஜியஸ் டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலீஜியஸ் இருக்கிற டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து, எக்ஸ்ப்ளாய்ட்னா என்னது, அவங்களை எப்படி வந்து எப்படி அவங்களுக்குள்ள சண்டையை இன்னும் அதிகப்படுத்தி அவங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், attempt a narrative account on the process of decolonization happened in India during the interwar period. ஓகேங்களா, எஸ். ஸோ decolonization, diarchy in provinces. ஓகே, diarchy in provincesனா என்ன? The decolonization process started in India from the beginning of the 20th century. So 1919ல என்னாச்சு, diarchyனா என்ன, டைனா டூ, ஆர்கினா ரூல். ஸோ ரெண்டு ரூல். ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்த ஆக்ட் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ்டு diarchy that provided for elected provincial assemblies as well as Indian ministers to hold certain portfolios under transferred subjects. ஓகேங்களா, எஸ்.
ஸோ டீகாலனைசேஷன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேனே, காலனிங்கிறது அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது, டீகாலனைசேஷன் கண்ட்ரோலை ரிமூவ் பண்ணுறது. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் வந்து அவங்களோட கண்ட்ரோலை எடுத்து அவங்க நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குற ப்ராசஸ் தான் டீகாலனைசேஷன். ஓகேங்களா? எஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோலேயே உங்களுக்கு 5 மார்க் 8 மார்க் எல்லாமே கம்பைண்டாக வந்துடும். ஓகேங்களா? எஸ். ஸோ டீகாலனைசேஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 20th centuryல அண்ட் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் ஃபஸ்ட்டு டயார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதே சமயம் உங்களுக்கு டயார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ், ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி 2 சப்ஜெக்ட்ஸாக பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்தியன் மினிஸ்டர்ஸ் டு ஹோல்ட் சர்டன் போர்ட்ஃபோலியோஸ், நீங்கள் சர்டன் உங்களுக்குன்னு நீங்கள் சர்டன் பொசிஷன்ஸை வந்து, போர்ட்ஃபோலியோஸ்னால் என்ன, சர்டன் பொசிஷன்ஸ். இப்போ வந்து உங்கள் இந்த லா அண்ட் ஆர்டர், அந்த மாதிரி எலெக்ஷன், இதெல்லாம் பிரிட்டிஷ் வச்சுக்கிட்டான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வாட்டர், இந்த மாதிரி பப்ளிக் பாலிசி, இது எல்லாத்தையும் வந்து இந்தியன் ரூலர்ஸ்க்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட், ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் 2 சப்ஜெக்ட்ஸும் வச்சுக்கிட்டாங்க அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஓகேங்களா? ஸோ த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிஜெக்டட் டயார்கி. ஸோ ஐஎன்சி என்ன பண்ணாங்க? டயார்கி வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. இட் டிசைடட் டு பாய்காட் த லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஸோ சட்டம் அந்த சட்டசபை இது எல்லாத்தையும் வந்து ஒதுக்கிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்பல்சரி கொஸ்டின். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? லேக் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் இந்தியா டிஸ்பைட் த discriminating protection given to certain select industries such as sugar, cement and chemicals. ஓகேங்களா? ஸோ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ், certain select industries, sugar, cement, chemicals, இவங்களுக்கு மட்டும் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால வந்து என்னாச்சு? திஸ் பாலிசி வாஸ் soon abandoned as many British enterprises were opposed to this India in days of கிரேட் டிப்ரெஷன். ஓகேங்களா? ஸோ இதனால என்னாச்சு? ஒரு கிரேட் டிப்ரெஷன், அதாவது வந்து பொருளாதார ரீதியாக வந்து எக்கனாமிக்கலாக இந்தியாவை வந்து காப்பாற்றவே முடியல அப்படின்னு ஒரு கிரேட் டிப்ரெஷனில் இந்தியா போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ திஸ் பாலிசி, ஸோ இந்த மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டயார்கி, ஸோ 2 ரூல் பண்ணலாம், 2 பேரும். ஸோ பிரிட்டிஷும் ரூல் பண்ணட்டும், இந்தியாவும் ரூல் பண்ணட்டும். டயார்கி 2 பேரும் ரூல் பண்ணலாம். 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆக்டில் வந்து சில ஃபேக்ட்ரிஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாங்க, சுகர், சிமெண்ட், கெமிக்கல்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாங்க, சிலதெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்னாச்சு? இந்த பாலிசி சீக்கிரமாகவே வேண்டாம், இது ஒத்து வராது. அபேண்டன்னா வந்து வேண்டான்னு சொல்றது. ஓகேங்களா? எஸ். ஸோ வேண்டான்னு சொல்லி அபேண்டன் பண்ணிட்டாங்க. as many enterprises were opposed to this. ஸோ இந்தியாவில் வந்து கிரேட் டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. எஸ். Great Depression of 1929 had a disastrous impact on British trade and business. Foreign investment decline ஆக ஆரம்பிச்சது. ஸோ 1929ல நடந்த கிரேட் டிப்ரெஷன் வேர்ல்டில் அதுக்கான இம்பேக்ட் இந்தியாலையும் இருந்தது. ஸோ அந்த டைமில் ஒரு டிசாஸ்ட்ரஸ் இம்பேக்ட்னா வந்து ரொம்ப 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 அதால ஈடுகட்டவே முடியாத ஒரு பெரிய இம்பேக்ட். ஸோ பெரிய பாதிப்பு. ஓகேங்களா? எஸ். ஸோ பிரிட்டிஷ் ட்ரேட், அவங்களோட ட்ரேட் ஆகட்டும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது, கம்மியாக ஆரம்பிச்சது. ஃபார் த கொலோனியல் கவர்மெண்ட் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ரேட் was the only ideal mode of economy as it guaranteed easy access to indirect tax revenue, custom duties and foreign currencies. ஓகேங்களா? ஸோ கொலோனியல் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களோட ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒன்லி திங்காக இருந்தது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகணும், அப்போ தான் நம்ம எக்கனாமி பெருசாகும் அப்படின்னு சொல்லி அதோட ஒன்லி எய்மே அதுவாக தான் இருந்தது. ஸோ இப்போ என்னாச்சு? ஈஸி ஆக்சஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் ரெவென்யூ, ஃபாரின் கரன்சி, இது எல்லாமே வந்து பிரிட்டிஷோட முக்கிய ப்ராசஸாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கிரேட் டிப்ரெஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரிட்டிஷை அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஃபார் த கொலோனியல் கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ட்ரேட் தான் வந்து ஒன்லி மோட் ஆஃப் எக்கானமி. ஏன்னா ஈஸி இன்டைரக்டாக நம்ம டேக்ஸ் ரெவென்யூ, ஃபாரின் கரன்சி, இது எல்லாமே வந்து ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் முடியும். ஸோ எல்லா கண்ட்ரிஸும் டிப்ரெஷனில் இருக்குது, அவங்களுக்கு மணியே கம்மியாக இருக்குன்னா இது எல்லாம் பாதிக்கப்படுமா? இதனால பிரிட்டிஷ் பாதிக்கப்படுவானா? எஸ். Britain transmitted the effects of depression to its colonies. Bilateral trade treaties between British Empire was signed out in an economic summit in Ottawa in 1932, in which the participants, including India, agreed to give the preference to Imperial British over non-imperial goods. Impact of depression on Indian agriculture. Great Depression also dealt a death blow to Indian agriculture and the indigenous manufacturing sector. ஓகேங்களா?
ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுச்சு, அவங்க டிப்ரெஷன்ல சஃபர் பண்ணது எல்லாத்தையும் அதோட காலோனியல் நேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, எஸ். ஸோ பிரிட்டிஷ் நிறைய வேர்ல்ட்லேயே நிறைய கண்ட்ரீஸ்ல காலனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அந்த காலனிஸ்ல எல்லாத்தையும் அவங்களோட என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. ஓகே, எஸ். ஸோ என்ன லெசன், எஸ் எவ்ரிபடி. ஸோ வி ஆர் டீலிங் வித் யூனிட் 8, ஓகேங்களா. ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைன், எஸ். ஸோ இப்போ என்னாச்சு, அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் அவங்களோட காலனிஸ் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தம்போது பைலேட்ரல் ட்ரேட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் பிரிட்டிஷ் எம்பையர் சைன்டோட்டட் எக்கனாமிக்ஸ். உங்களுக்கு வந்துட்டு ஒட்டாவா சமிட் பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 1932 ஒட்டாவா சமிட். ஸோ இந்த சம்மிட்ல வந்து பிரிட்டிஷ் அதாவது ப்ரிஃபரன்ஸ் டு கிவ் டு இம்பீரியல் குட்ஸ் ஓவர் நான் இம்பீரியல். ஸோ பிரிட்டிஷோட குட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதர் கண்ட்ரீஸோட குட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டாவா சம்மிட்ல உங்களுக்கு வந்து எல்லா கண்ட்ரீஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் என்னாச்சு, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரிட்டிஷ் டிரான்ஸ்மிட்டட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எக்கனாமிக் டிப்ரெஷனால பிரிட்டிஷ் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவனோட காலனிஸ் மேலே வச்சுட்டான் பிரிட்டிஷ், ஓகேங்களா. ஸோ ஒட்டாவா சமிட் ஒன்று இது பண்ணி பிரிட்டிஷ் குட்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், மற்ற குட்ஸை காட்டலும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி மாதிரி எல்லாரையும் அக்ரி பண்ண வச்சுட்டா. அதனால வந்து ஓரளவுக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து பிரச்சனை கம்மியாக ஆரம்பிச்சது எக்கனாமிக்கலா. நெக்ஸ்ட் என்னாச்சு, இம்பாக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா. ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல இந்த என்ன மாதிரியான இம்பாக்ட் இது ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ல படிச்சோமா, அதை இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா. த கிரேட் டிப்ரெஷன் ஆல்சோ டெல்ட் டெத் ப்ளோ ஆன் இந்தியன் ஸோ மரண அடின்னு சொல்லுவாங்களா, அதான் டெத் ப்ளோ, ஓகேங்களா, ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் த இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார், ஓகேங்களா. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, the value of farm produce declined by half while the land rent to be paid by the peasant remained unchanged. ஸோ இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது, ஓகே. ஸோ ஃபார்ம் ப்ரொடியூஸ் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி என்னெல்லாம் விளைவிச்சிருக்காங்களோ அது எல்லாம் அதோட வேல்யூ எல்லாமே வந்து ஹாஃபாக டிக்ளைன் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அட் த சேம் டைம் அவங்க என்ன ரெண்ட், ஸோ அந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு சொந்தம் இல்லை, அவங்க வாடகைக்கு தான் ஃபார்மர்ஸ் அந்த லேண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்க வேண்டிய வாடகை என்னாச்சு, இட் வாஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு, ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுக்க வேண்டிய வாடகை அப்படியே தான் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு வர இன்கம் ஹாஃபாக தான் இருக்கு. அப்போ இது ஒரு டபுள் பேர்டன் ஆயிடுமா, இதுதான் ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த பிரச்சனை எக்கனாமிக் டிப்ரெஷன் 1929 டைம்ல, ஓகேங்களா. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் the obligation of the farmers to the state doubled. So double burden ஆயிடுச்சு. The great fall in prices prompted Indian nationalists to demand protection for the internal economy, ஓகேங்களா. ஸோ இந்த fall in prices எல்லாம் என்னாச்சு, it prompted the Indian nationalists to demand protection to the internal economy-க்கு ஒரு protection கொடுக்க ஆரம்பிச்சாங்க, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்ன பண்ணாங்க, இட் ப்ரொவைடட் கிரேட்டர் பார்ட் டு த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 மூலமாக தான் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. 1937 எலெக்ஷன்ஸ் காங்கிரஸ் ஒன் ஆஸ் அ ரிசவுண்டிங் விக்ட்ரி இன் மோஸ்ட் ஆஃப் த ப்ராவின்சஸ். 1935ல இந்த எலெக்ஷனுக்கான ஆக்ட் வந்தது, 1937ல காங்கிரஸ் வின் பண்ணிட்டாங்க. However, the decision of Britain to involve India in the Second World War without consulting the popular Congress ministers forced the latter to resign from the office. ஸோ செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியாவை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலான்னு இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் மினிஸ்டர்ஸோட பர்மிஷன் கேட்காமலே பிரிட்டிஷ் டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே இந்தியா எல்லாத்தையும் அதில் எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை, அதனால ஆஃபீஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா, எஸ். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ நரேட்டிவ் அக்கௌண்ட் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் like 9 units over pa, okay. So attempt a narrative account of decolonization process la in interwar period. So first war kum second war kum இடையில உள்ள period தான் interwar period. இந்த டைம்ல வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்தியா சந்திச்சது அப்படின்னு கேட்காங்க. டயார்கி ப்ராமிசஸ், டயார்கினா என்ன, டபுள் ரூல், பிரிட்டிஷும் ரூல் பண்ணுவாங்க இந்தியனும் ரூல் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ்க்கு வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ், இந்தியாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அது ஒத்தே வரல. டீகாலனைசேஷன் ப்ராசஸ், எஸ் எஸ் இட் இஸ் அப்லோடட், எஸ். Yes, of course.
decolonization process started in India from the beginning of the 20th century. 1919 என்னாச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து டையார்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ எலெக்டட் ப்ராவின்சஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்தியா ரூல் பண்ணுவாங்க, ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் ரூல் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரூல் பண்ணலாம்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, ரிஜெக்டட் டையார்கி அண்ட் லெஜிஸ்லேச்சரே பாய்காட் பண்ணிடலாம், வேண்டாம் இந்த சட்டசபையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் ஒரு சில இண்டஸ்ட்ரி சுகர், சிமெண்ட், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ப்ரொடெக்ஷன் கொடுத்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்காம இந்த மாதிரி லேக் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதனால என்ன பண்ணாங்க, திஸ் பாலிசி வாஸ் சூன் அபேண்டட், சீக்கிரமாவே இந்த பாலிசி வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் மெனி பிரிட்டிஷ் என்டர்பிரைசஸ் வேர் opposed to this and in the days of Great Depression. ஓகேங்களா, ஸோ கிரேட் டிப்ரெஷன் இருந்த டைம்ல இதனால ஸோ இந்தியன்ஸ் எல்லாமே இந்த பாலிசியை வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் 1929 என்னாச்சு, had a disastrous impact on the British trade and business of the foreign investment டிக்ளைன் ஆயிடுச்சு. எஸ், ஸோ ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக தான் பிரிட்டிஷ்க்கு இன்கமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து ரெவென்யூ வரும், ஃபாரின் கரன்சி வரும். ஸோ இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சுதா. அதனால என்ன பண்ணான் பிரிட்டிஷ், அவனோட எக்கனாமிக் டிப்ரெஷன் எல்லாத்தையும் தூக்கி அவனோட காலனிஸ் மேல வச்சுட்டான். ஒட்டாவா சம்மிட்னு 1932 டிக்ளேர் பண்ணான். அந்த சம்மிட் மூலமா என்ன சொன்னா, எல்லா கண்ட்ரீஸும் என்னோட காலனிஸா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் பிரிட்டிஷ் கூட்ஸ் தான் சூஸ் பண்ணும், மற்ற கண்ட்ரி கூட்ஸை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சைன் பண்ணா. அது எல்லாரும் அக்ரியும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல என்ன இம்பாக்ட் ஆச்சு, ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் வாஸ் அ டெத் ப்ளோ. ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னா ஃபார்ம் ப்ரொடியூஸ் அவங்க வந்து என்னெல்லாம் விளைவிச்சாங்களோ ஃபார்மர்ஸு அதோட வேல்யூ வந்து ஹாஃபாக கம்மி ஆயிடுச்சு கிரேட் டிப்ரெஷன் அப்படிங்கிறதுனால அவங்களோட வேல்யூ. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதோட வேல்யூ எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ கம்மி ஆகும்போது உங்களுக்கு வந்து அவங்க கம்மியான ப்ரைஸ் தானே கொடுக்க முடியும் ரெண்ட்டுக்கு. ஆனால் லேண்டோட ரெண்ட் அவங்க கொடுக்க வேண்டிய வாடகை அப்படியே தான் இருந்தது. ஸோ ஃபார்மர்ஸ் எப்படி அந்த கேப்பை மீட் பண்ண முடியும். எஸ், ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் என்னாச்சு, அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு அப்படிங்கிறது டபுள் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்மர்ஸ் டபுள்டு. ஓகேங்களா, ஸோ கிரேட் ஃபால் இன் ப்ரைசஸ் ப்ராம்ப்டட் த இந்தியன் நேஷனலிஸ்ட் டு டிமாண்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இன்டர்னல் எக்கானமி. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இன்டர்னல் எக்கானமி இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இட் வாஸ் வெரி வெரி வர்ஸ். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி உங்களுக்கு கவர்மெண்ட் டிசைட் பண்ணிச்சு. ஓகே, இன்டர்னல் எக்கானமினா வித்தின் த கண்ட்ரி. ஓகேங்களா, எஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதுக்கப்புறம் வருது. இது மூலமாக தான் டைரக்ட் எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைரக்ட் எலெக்ஷனில் 1937 காங்கிரஸ் வின் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியன்ஸ் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் தானாகவே டிசைட் பண்ணிட்டான். இந்தியா கிட்ட எந்த ஒரு கன்சல்டேஷனும் ப்ராப்பராக பண்ணாமல் காங்கிரஸ் கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலைங்கிறதுனால அந்த ஆஃபீஸ்லேருந்து காங்கிரஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த டீகாலனைசேஷன் ப்ராசஸ். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் இருக்கிற இன்டர்வார் பீரியட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்தது. ஓகேங்களா, ஸோ எஸ், ஸோ லாஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் எஸ்டிமேட் EVR's decisive contribution to the transformation of Tamil Nadu. ஓகேங்களா, ஸோ பெரியார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிரேட் சோஷியல் ரிஃபார்மர். அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த social transformation of Tamil Nadu is really praiseworthy. So he launched a temple entry movement to access lower caste people க்கு easy access கொடுக்குற மாதிரி. ஸோ பெரியார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிரேட் சோஷியல் சமுதாயத்தையே வந்து ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவாங்க, ரீஃபார்மர் அப்படின்னா. ஓகேங்களா, எஸ், ஸோ சீர்திருத்தவாதியா இருந்தாரு. அதனால வந்து கம்ப்ளீட்டா அவர் வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணாரு. எல்லாரையும் டெம்பிள்ல என்ட்ரி பண்ணலாம், லோவர் காஸ்ட் பீப்புளும் ஈஸியா உள்ள ஆக்சஸ் பண்ணணும், அவங்களும் எல்லாருமே வரணும். எஸ் எஸ், இட் இஸ் இனஃப், இட் இஸ் இனஃப், எஸ் எஸ். ஸோ இது எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணாரு. இவங்க மட்டும் தான் கோயில் போகணும்னு இல்லை, எல்லாருமே கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி பெரியார் கொண்டு வந்தாரு. ஹி ஆல்சோ ஸ்டார்டட் த சுயமரியாதை, ஓகேங்களா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இன் 1925 with the determination that there ought to be no God, no religion, no Gandhi, no Congress, no Brahmins. ஓகேங்களா, ஸோ கடவுளும் இல்லை, ரிலிஜனும் இல்லை, காந்தியும் இல்லை, பிராமினும் இல்லை, காங்கிரஸும் இல்லைன்னு சொல்லி யாருமே இல்லை, எல்லாருமே மனுஷன் தான், எல்லாருமே ஈக்குவல் தான் சொல்லி ஒரு சுயமரியாதை மூவ்மெண்ட் நடத்தினாரு. Periyar was critical of patriarchy. He condemned child marriage and Devadasi system. ஓகேங்களா, yes. So right from 1929 when the self-respect conference began to voice Periyar's concern over the plight of women, Periyar had been emphasizing on women's right to divorce and property. ஓகேங்களா, ஸோ
அவர் வந்து he was very critical. பேட்ரியார்கி அப்படிங்கிறது வந்து தந்தை வழி சமுதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மென் சொல்றது, நம்ம வீட்டில் இருக்கிற மென் அவங்க ஆம்பளைங்க சொல்றது தான் கடைசி, அவங்க தான் ஃபைனல் அப்படின்னு இல்லாமல் நாம் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், விமன் சொல்கிறதையும் கேட்கணும், மேட்ரியார்கி சொசைட்டியாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து இப்போ அவர் தான் சொல்லியிருப்பாரு, ஒரு 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 விமனை படிக்க வச்சா அவங்களோட ஜென்ரேஷனே படிக்க வச்சா மாதிரி அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட லைஃப் வந்து அந்த கிச்சன்லேயே முடிஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரியான ரெவல்யூஷனரி தாட்ஸ் எல்லாம் பெரியார் கொண்டு வந்தார். விமன்ஸ் பிளைட்னா வந்து விதியே தலைவிதியே அப்படின்னு இல்லாமல் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பெரியார் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தார். எம்பசைசிங் ஆன் விமன்ஸ் ரைட் டு டிவோர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ டிவோர்ஸ் ப்ராப்பர்ட்டி இது மூலமாக வந்து விமன் நினச்சா அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டியில் அவங்களுக்கான ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து விமன் சப்போர்ட்டாகவும் இருந்தார். ஓகே, ஸோ தட் இஸ் வை பெரியார் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஹி அட்வொகேட்டட் ஏத்தியிசம். ஓகேங்களா? ஸோ ஏத்தியிசம்னா கடவுள் இல்லைன்னு நம்புறது ஆஸ் அ மோட் ஆஃப் கிரிட்டிக் டு டீகன்ஸ்ட்ரக்டட் the established phases of faith, culture and custom. ஓகேங்களா? ஸோ பெரியார் wanted religion to be replaced by nationalism. ஓகேங்களா? ஸோ நேஷ்னலிசம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் கொண்டு வரணும், அந்த மதம் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாருக்கும் கொண்டு வரதை விட நாட்டுப்பற்று அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. He welcomed equal rights for males and females in property, guardianship and adoption. He was strong champion of birth கண்ட்ரோல் அண்ட் கான்ட்ரசெப்ஷன். ஓகேங்களா? ஸோ மேல் ஃபீமேல் எல்லாருமே ஈக்குவல், ஸோ எல்லாருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ரைட் இருக்குது, எல்லாரும் வந்து கார்டியனாக இருக்கலாம், அடாப்ட் பண்ணலாம், ஸோ குழந்தைங்க தத்தெடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையில் கொண்டு போய் எல்லாத்தையும் வந்து செய்ய நினச்சாரு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் பெரியார். ஃபைன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். பெரியார் ஒரு கிரேட் சோஷியல் ரிஃபார்மர். அவர் வந்து டெம்பிளில் எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணார். எஸ். ஸோ ஹி ஆல்சோ சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் 1925 ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் தென் உங்களுக்கு பெரியார் வந்து சைல்ட் மேரேஜ், தேவதாஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லி கண்டிச்சாரு. இது வேண்டாம், ரிமூவ் பண்ணணும், அபாலிஷ் பண்ணணும்னு நினச்சாரு. அண்ட் உங்களுக்கு வந்து பெரியாருக்கு வந்து விமென்ஸ் டு ப்ராப்பர்ட்டி அண்ட் டிவோர்ஸ் ப்ராப்பர்ட்டி இது எல்லாத்துலேயும் வந்து அவருக்கான ரைட்ஸ் கொடுத்தாங்க, விமன் ரைட். ஓகேங்களா? ஸோ ஹி அட்வொகேட்டட் ஏத்திசம், கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கை அட்வொகேட் பண்ணார். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஃபெய்த், கல்ச்சர், கஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஃபீலிங், ஸோ ரிலீஜன் மதம் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாமல் தேசப்பற்று அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் ரைட்ஸ். ஓகே, எஸ். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், மேல் ஃபீமேல் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், ப்ராப்பர்ட்டி மேலே அவங்களுக்கு வந்து கார்டியன்ஷிப், அடாப்ஷன் எல்லாரும் தத்தெடுத்துக்கலாம், இது எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. எஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் பெரியார் அண்ட் தட்ஸ் ஹவ் வி கம் டு த end of this video. ஓகேங்களா? எஸ் எஸ் எஸ். ஸோ காந்தி சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்கிறது தான் காந்தி மூமெண்ட். ஓகேங்களா? மேப் அண்ட் டைம்லைன் செப்பரேட் வீடியோ போட்டாச்சு. எஸ். ஸோ these are all the important questions. Fine. Thank you everyone. All the important videos are upcoming. Thank you.